அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து தமிழ் கிளாஸ் வந்து பார்க்கணுங்களா? அங்க வரைக்கும் வாய்ஸ் கிளியரா இருக்கா? சொல்றது கேக்குதா? பிரச்சனை இல்லை. ஓகே, இன்னைக்கு தமிழ்ல வந்து மொத்தம் எத்தனை கொஸ்டின் வருது? தமிழ்ல எத்தனை கொஸ்டின் வரும்? 100 கொஸ்டின் வரும் இல்லையா? சரி, 100 மட்டும்தான் வருமா இல்ல 100 பிளஸ் வருமா? 100 பிளஸ் எப்படி வரும்? 100 கொஸ்டின் தான் தமிழ்ல வரும். சூப்பர், வெரி குட். யூனிட் 6ல வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் வரும்? ம் திருக்குறள் மட்டும் தான் வருமா? வேற தமிழ் இல்லையா? சூப்பர். இப்ப வந்து பாத்தீங்கன்னா 10 பிளஸ் கொஸ்டின் கண்டிப்பா வரும். இப்ப லாஸ்ட்ல குரூப் 4 அப்புறம் குரூப் 2 2A ப்ரிலிமினரி இது ரெண்டுத்துலயும் சேர்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்ல 11 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஒரு எக்ஸாம்ல 12 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜா நம்மளுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ்லயும் தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை கொஸ்டின் வரும்னா 10 பிளஸ் கொஸ்டின் வரும். அப்ப நீங்க டோட்டலா ஆட் பண்ணீங்கன்னா எவ்வளவு கொஸ்டின்ஸ் வரும்னா 110 பிளஸ் கொஸ்டின் வந்து தமிழ்ல இருந்து கட்டாயமா வரும். 100% வரும். சரிங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சப்ஜெக்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா இவ்வளவு கொஸ்டின்ஸ்க்காக நம்ம படிக்க வேண்டி வரும். சரிங்களா? இப்ப நம்ம இந்த 110 கேள்வியும் எப்படி வந்து படிக்க போறோம்? சிலபஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அதையெல்லாம் நம்ம எப்படி படிக்கணும்? இப்போ 1வது யூனிட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த 1வது யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா 1வது யூனிட்ல எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க? 25 கொஸ்டின் கேட்பாங்க. ஆனா 25 தான் கேட்கறாங்களா அப்படின்னா இல்ல. எத்தனை கொஸ்டின் கேட்கறாங்க? கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா 25 கேட்கறது இல்ல. என்ன பண்ணுவாங்கன்னா இதை விட அதிகமா வந்து கேட்பாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் குரூப் 4 குரூப் 2 வந்து பாத்தீங்கன்னா 32 வரைக்கும் கேட்டிருக்கிறாங்க. அப்ப எத்தனை கொஸ்டின் இங்க எக்ஸ்ட்ரா கேட்டிருக்கிறாங்க? 7 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க. அப்போ 1வது யூனிட் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பீக்கான யூனிட். ஓகேவா? ஏன்னா இந்த யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்கிற வெயிட்டேஜை விட கட்டாயம் எல்லா எக்ஸாம்லுமே அதிகமாக தான் வருமே தவிர கம்மியா வந்து வராது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெயிட்டேஜ் சப்ஜெக்ட்னு எதை எடுத்துக்கலாம்? 1வது யூனிட் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ 1வது யூனிட் எப்படி படிக்கணும் அதெல்லாம் நம்ம வந்து பின்னாடி வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வெயிட்டேஜ் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அடுத்து நம்ம வெயிட்டேஜ் யூனிட்டா நம்ம பார்க்கணும் அப்படின்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2வது யூனிட் தான். 2வது யூனிட் வந்து பாத்தீங்கன்னா 2வது யூனிட்ல எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா 15 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. 2வது யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை கொஸ்டின் அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க? 15 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா 20 பிளஸ் கொஸ்டின் வந்து கட்டாயமா வந்து கேட்பாங்க. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீக்கான யூனிட் தான். இது வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டேஜான யூனிட். இதை விட்டீங்க அப்படின்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம எத்தனாவது யூனிட் தான் வரும் அப்படின்னா லாஸ்ட் யூனிட் தான் வரும். ஓகேங்களா? லாஸ்ட் யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் யூனிட்ல 7வது யூனிட்ல எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க? 15 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஆனா 15மே வந்து கரெக்டா 15 தான் கேட்பாங்களா அப்படின்னா இல்ல. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸா வந்து கேட்பாங்க. சரிங்களா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா 15ல எத்தனை கொஸ்டின் சார் கேட்கலாம் அப்படின்னா லாஸ்ட் எக்ஸாம்ல 22 கொஸ்டின் வந்து கேட்டுருக்காங்க. இதுலயும் 7 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா தான் வந்து கேட்டிருக்காங்க. அப்ப எந்த யூனிட்ல குறையுது வெயிட்டேஜை விட கம்மியாகிற யூனிட் அப்படின்னு பார்த்தோம்னா 3வது யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை கலைச்சொல் வந்து கேட்பாங்க? சாரி, 3வது யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல என்னென்ன டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக்? அதாவது 3வது யூனிட் நம்ம வருவோம். 3வது யூனிட்ல 15 தான் கேட்பாங்களான்னா 15 தான் கேட்பாங்க. கரெக்டா 15 தான் வந்து கேட்பாங்க. இதுல என்னென்ன டாபிக் வந்து படிக்கணும்னா இந்த 3வது யூனிட்டை பொறுத்த மட்டும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா 2 டாபிக் தான் நீங்க படிக்கிற மாதிரி நடத்துற மாதிரி வந்து வரும். ஒருமை பன்மைப்புல இங்க கொடுத்துருப்பாங்க. இது 1வது யூனிட்லயே நம்ம படிச்சிருவோம். ஓகேங்களா? மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி வந்து கொஷினோட டைப் தான் வேற மாதிரி இருக்குமே தவிர ஒருமை பன்மை பிழை அப்படிங்கிறது ஒரு டாபிக் தான். சரிங்களா? இப்போ
இதுல தொடர் வகை இது வந்து நான் உங்களுக்கு நடத்துற மாதிரி வரும். சரிங்களா? தொடர் வகைகள். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க மரபு தமிழ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நான் நடத்துறதுக்கு ஒண்ணும் இருக்காது. நீங்க தான் வந்து படிக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க முக்கார் புள்ளி, முற்றுப்புள்ளி, வியப்புக்குறி, வினாக்குறி இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறுத்தற் குறியீடுகள். இந்த டாபிக் வந்து நம்ம வந்து படிக்கிற மாதிரி வரும். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா இதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா மூணாவது யூனிட் அழகு 3 பொருத்தமட்டுல இதுல வந்து பாத்தீங்கன்னா கம்மியான டாபிக் தான் நம்ம படிக்கிற மாதிரி வரும். இதுல எத்தனை கொஸ்டின் வரும்? 15 வரும். 15 குறைஞ்சு வரலாம், 1 2 தான் அதிகமா வரலாம். ஆவரேஜா இதுல 15 தான் நம்ம வந்து கால்குலேட் வந்து பண்ணிக்கணும். இதுல நம்ம நடத்த வேண்டிய டாபிக் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன டாபிக் அப்படின்னா, ஏன்னா ஒருமை பன்மைக்குள்ள இதுல எடுத்துக்க முடியாது, முன்னாடி படிச்சிருப்போம். அதனால அந்த டாபிக் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்க இதுல உங்களுக்கு நடத்த வேண்டிய டாபிக் அப்படின்னா வாக்கிய வகைகள் அதான் வந்து நடத்தணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா என்ன நடத்தணும் அப்படின்னா நிறுத்தல் குறியீடுகள். இதான் நீங்க படிக்க வேண்டிய டாபிக். மூணாவது யூனிட் அவ்வளவு பெரிய யூனிட் கிடையாதுன்னு நிறைய கொடுத்துருக்கறனால பயந்துடக்கூடாது. சரிங்களா? நிறுத்தல் குறியீடு இதெல்லாம் வந்து நம்ம படிக்கிற மாதிரி வரும். இதுல மூணாவது யூனிட்ல நீங்க படிக்க வேண்டிய டாபிக் இந்த 2 டாபிக் தான் வரும். மூணாவதா வந்து பாத்தீங்கன்னா நீங்க படிக்க வேண்டியதா இருக்கும். இப்போ மரபு தமிழ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நடத்துறதுக்கு ஒண்ணுமே இல்லை. சரிங்களா? அதே மாதிரி இதெல்லாம் நீங்க தான் படிக்கணும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவுட் சோர்ஸ் படிக்கணும். ஸ்கூல் புக் பிளஸ் என்ன படிக்கணும்னா அவுட் சோர்ஸ் வந்து படிக்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுல மருவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வந்து கொடுத்துருப்பாங்க. மருவு டாபிக் என்ன பண்ணணும்? இது வந்து பாத்தீங்கன்னா வழக்கு அப்படிங்கிற டாபிக். இது 7வதுல இருக்கும். வழக்கு இந்த டாபிக்கோட ஒரு பகுதி தான் இந்த மருவு அப்படிங்கிறது. அப்ப இந்த மருவுங்கிறது கண்டிப்பா வந்து படிக்கணும். அதாவது இப்ப கோயம்புத்தூர் இருந்துச்சுன்னா கோவை அப்படின்னு சொல்றது. இப்ப மரபு தமிழ் அப்படின்னா இதுல வந்து நிறைய இருக்கு. என்னன்னா இப்ப வந்து ஒரு சிங்கம் அப்படின்னு சொல்றோம். அதோட இளமை பேர் என்ன அப்படின்னா என்ன சொல்லுவோம்? குருளை சொல்லுவோம். இந்த மாதிரி மரபு தமிழ் நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னாங்களோ அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இப்ப வாழை தோட்டம் அப்படின்னு சொல்லலாமா? நான் சொல்லக்கூடாதே. வாழை தோப்பு, வாழை தோட்டம் கரெக்ட், தோப்புன்னு நம்ம இப்ப சொல்லிக்கிறோம். ஆனா அதுக்கு தப்பு அப்படின்னு சொல்ல வராங்க. நம்ம முன்னோர்கள் என்ன பயன்படுத்தினாங்களோ அதை பயன்படுத்தணும். தென்னந்தோப்புன்னு சொல்லலாமா? தோட்டம்னு சொல்லலாமா? தென்னந்தோப்பு அப்படிதான் சொல்லணும். வாழை கன்று, வாழை செடின்னு சொல்லலாமான்னு சொல்லக்கூடாது. இந்த மாதிரி வர்றதா என்னது? மரபு தமிழ். ஓகேங்களா? இப்ப குரங்கோட குட்டிக்கு பேர் என்ன? யானையோட குட்டிக்கு பேர் என்ன? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இலையக்கு எதெல்லாம் இலைன்னு சொல்லணும், தலைக்கு எதெல்லாம் சொல்லணும். இந்த மாதிரி படிக்கிறதா என்னது? மரபு தமிழ். இதுல நடத்துறதுக்கு ஒண்ணும் இருக்காது. நீங்க வந்து படிக்கணும். இதுக்கு வந்து மெட்டீரியல் தான் வேணும். இதுக்கு என்ன வேணும்னா நடத்துற டாபிக் இது 2 மட்டும்தான். எந்தெந்த டாபிக் நடத்துற மாதிரி வரும்? வாக்கிய வகை நடத்துற மாதிரி வரும், நிறுத்தற்குரிய நடத்துற மாதிரி வரும். மற்றதெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா படிக்கிற மாதிரியான டாபிக் தான். சரிங்களா? இப்ப பாருங்க அழகு 3 பொருத்தமட்டுல அழகு 3 பொருத்தமட்டுல 15 கேள்வி கேட்பாங்க. நம்ம படிக்க நான் உங்களுக்கு நடத்த வேண்டிய தொடர் வகை. தொடர்னாலும் வாக்கியம்னாலும் ஒண்ணுதான். இதுல பாருங்க மரபு தமிழ் ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது வரைக்கும் ஃபுல்லா மரபு தான். தொகை மரபுன்னு என்ன? மக்கள் கூட்டம்னு சொல்லணுமா? ஆட்டு மந்தைன்னு சொல்லணுமா? அதாவது மரபு தமிழ்ங்கிற டாபிக்க ஃபுல்லா விரிவா வந்து கொடுத்துருக்காங்க. பலர் பால் ஒன்றன் பால் வந்தா எப்படி வரும்? அதுக்கான எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. இளமை பெயர் கொடுத்துருக்காங்க. பசுவோட கண்ணுன்னு சொல்லணும், ஆட்டுக்குட்டின்னு சொல்லணும், சிங்க குரலைன்னு சொல்லணும். இந்த மாதிரி சொல்றதா என்னது? மரபு தமிழ். ஓகேவா? இது சும்மா எக்ஸாம்பிள் நிறைய கொடுத்துருக்கனால நீங்க பயந்துடக்கூடாது. ஒண்ணும் இல்லாத ஓகே, ஒரே டாபிக் தான். இங்க எது வரைக்கும் அந்த டாபிக் வந்து வருதுன்னா இங்க வரைக்கும் வருது. இதுக்கப்புறம் தான் என்னது? நிறுத்தற் குறியீடுகள். நான் சொன்னேன் இல்லையா? அது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல மருவு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்களா? இந்த 3வது யூனிட்ல மருவு வராதுன்னு நினைக்கிறேன். இதே இருக்கு, எங்க இருக்கு இது வந்து இதுல கிடையாது மருவு. அடுத்த டாபிக்ல வரும். சரிங்களா? அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம படிக்க வேண்டியது வாக்கிய வகைகள், நிறுத்தற்குறி மட்டும் தான் நடத்துற மாதிரி வரும். இந்த மரபு தமிழ் ஃபுல்லா நீங்க படிக்கிற மாதிரி தான் வரும். இதுல சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல்லாம் ஒண்ணுமே இல்லை. நீங்க வந்து பாத்தீங்கன்னா வாசிக்கணும், அவ்வளவுதான். வாசிச்சு பார்த்து கரெக்டா வந்து ஆன்சர் எடுக்கணும், அவ்வளவுதான். கரெக்டா வாசிக்கிறப்ப எதெல்லாம் வந்து கரெக்டா இருக்கணும்? அதாவது மீனிங் வந்து வரணும். என்ன வரணும்னா மீனிங் வந்து இருக்கா அப்படி பார்க்கணும். மீனிங்ல ஏதாவது குளறுபடி இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணணும்னா சரி பண்ணணும். இதான் வந்து பாத்தீங்கன்னா எத்தனாவது யூனிட்டுங்க? 3வது யூனிட். அடுத்து 4வது யூனிட் போவோம். இன்னும் 1வது யூனிட், 2வது யூனிட், 7வது யூனிட் பேசல, பேசுவோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கலைச்சொல்.
கலைச்சொல்லை பொறுத்த மட்டும் 4வது யூனிட்டா கலைச்சொல்ல எத்தனை கொஸ்டின் கேட்பாங்கன்னா 10, இங்க ஒரு 5, மொத்தம் எத்தனை கொஸ்டின் கேட்பாங்கன்னா 15 கேள்வி வந்து கேட்பாங்க. இதுல வந்து மேல கீழே அதிகமா கேட்பாங்களா அப்படின்னா கேட்க மாட்டாங்க. கரெக்டா 15 தான் வந்து கேட்பாங்க. சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா அழகு 4ம் அழகு 6ம் வந்து பாத்தீங்கன்னா 15 கேள்வி கேட்பாங்க. 15ல முன்ன பின்லாம் கிடையாது. கரெக்டா 15 தான் வந்து கேட்கறாங்க. ஓகேவா? இது எல்லாத்துக்கும் என்ன படிக்கணும்னா நடத்துறதுக்கு எதுவுமே இல்லை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்ல படிக்கணும். அவ்வளவுதான். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லு எங்கெல்லாம் படிக்கணும்? எங்க படிக்கணுங்க ஆங்கில சொல்லு? எங்க படிச்சா கேள்வி வரும்? எங்க படிச்சா கொஸ்டின் வரும்? எந்த ஃபார்மெட்ல வந்து படிக்கணும்? பாருங்க, இப்ப இந்த யூனிட் பத்தி நம்ம டீட்டெயிலா பேசுவோம். ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் லாஜிக்னு ஒண்ணு இருக்கு, கொஸ்டின் ஒண்ணு இருக்கு. ஓகேவா? இப்போ ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்ல மொத்தம் எத்தனை கேள்வி கேட்பாங்கன்னு சொன்ன 15 கேள்வி வந்து கேட்பாங்க. இந்த 15 கேள்வியை நம்ம வந்து 2ஆ வந்து பிரிச்சுக்கலாம். ஓகேவா? ஒண்ணு என்னன்னா ஸ்கூல் புக் சோர்ஸ். ஓகேவா? ஒண்ணு என்னன்னா ஸ்கூல் புக் சோர்ஸ், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அவுட் சோர்ஸ். இப்படி 2ஆ வந்து பிரிச்சுக்கலாம். ஒண்ணு ஸ்கூல் புக் சோர்ஸ், இன்னொன்னு என்னதுங்க அவுட் சோர்ஸ். ஸ்கூல் புக் சோர்ஸ்ல என்னெல்லாம் படிக்கணும்னு சொல்றேன். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா 6வதுல இருந்து 12வது வரைக்கும் இருக்கிற தமிழ் புக்ல இருக்கிற, அதாவது நியூ புக்ல இருக்கிற, அப்புறம் ஓல்டு புக்ல இருக்கிற கலைச்சொல் வந்து படிக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? அடுத்து செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா 6வதுல இருந்து 12வது வரைக்கும் இருக்கிற சயின்ஸ் அண்டு சோசியல் சயின்ஸ் புக்ல இருக்கிற கலைச்சொல் வந்து படிக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா நியூ புக்கு அண்டு ஓல்டு புக். ஓகேவா? நான் சொல்றது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி, இதுல இருக்கிற பின்னாடி ஒவ்வொரு புக்லயும் கலைச்சொல் வந்து இருக்கும். இப்ப 6வது சோசியல் சயின்ஸ் சயின்ஸ், 7வது சோசியல் சயின்ஸ் சயின்ஸ், இதுல இருக்கிற கலைச்சொல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து படிக்கணும். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா கலைச்சொல் அப்படிங்கிற தலைப்பு. 3வதா என்ன படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இதை வந்து ஃபாலோ பண்ணணும். இது வரைக்கும் கேட்ட கலைச்சொல் கொஸ்டினை வந்து பார்க்கணும். இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல என்ன மாதிரி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கேட்டிருக்காங்களோ அதை வந்து படிக்கணும். இதைத்தான் நான் என்ன சொல்றேன்னா ஸ்கூல் புக் சோர்ஸ், இது இம்பார்ட்டன்ட் சோர்ஸ். ஓகேவா? இந்த சோர்ஸ் இல்லாம அவுட் சோர்ஸ் நீங்க போனீங்க அப்படின்னா ஆட்சி சொல் அகராதி அப்படின்னு ஒரு புக் இருக்கு. இது தமிழ்நாடு அரசு வெளியிடுற புக். ஆட்சி சொல் அகராதி இது வரைக்கும் கேட்ட எல்லா கொஸ்டினும் இங்கதான் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிக்ஷனரி மாதிரி. இதுல 1000 பக்கத்துக்கு மேல இருக்கும். 1000 பேஜஸ் பிளஸ் இருக்கும். ஒவ்வொரு பேஜுக்கும் கிட்டத்தட்ட 100, 150 வார்த்தைகள் வந்து இருக்கும். அது எல்லாமே நம்ம படிக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமா வந்து கஷ்டம் தான். இவ்வளவு படிக்க முடியுமான்னு முடியாது. ஓகேவா? ஆனா ஸ்கூல் புக்கை வந்து தாராளமா நீங்க வந்து படிச்சிடலாம். மொத்தம் வரக்கூடிய கொஸ்டின் வந்து 15 தான். இதுல வந்து குறைஞ்சது 5+ கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எங்க இருந்து வரும்? ஸ்கூல் புக் பேஸ்ல தான் வந்து வரும். நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிலிமினரியா இதை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும். ஓகேவா? இது நீங்க என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்டீங்கன்னா இந்த அவுட் ஆஃப் சோர்ஸ் நான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது என்னோட ஓன் பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்க ஃபாலோ பண்ணலாம், பண்ணாமையும் போகலாம். சரிங்களா? உங்க சாய்ஸ் தான். என்னால படிக்க முடியும்னா நிச்சயமா இதை வந்து படிக்கலாம். ஒருவேளை நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், இவ்வளவு என்னால படிக்க முடியாது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா என்ன படிச்சா போதும்? ஸ்கூல் புக்கை படிச்சா போதும். ஏன்னா பேலன்ஸ் 85 கொஸ்டின் இருக்கும். ஆட்சி சொல் அகராதி படிக்காட்டி கூட நம்மளுக்கு 5 கொஸ்டின் வரும். இந்த மன உளைச்சல் அப்படிங்கிறது இதை பார்த்தீங்கன்னா வராது. ஏன்னா அவ்வளோலாம் படிக்க முடியாது, தமிழை வேணாம் அப்படின்ற மாதிரி தோணும். அதனால இதை ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா ஸ்கூல் புக் ஈஸியா படிச்சிடலாம். 2 days 3 days படிச்சாலே இதுல இருக்கிற எல்லா சொல்லும் படிச்சு முடிச்சிட முடியும். 6வது நியூ ஓல்டு இது எல்லாமே தனித்தனி பிடிஎஃப் வந்து இருக்கு, மெட்டீரியல் வந்து இருக்கு. இது எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருவேன், பிரச்சனையே இல்லை. 6வது வந்து 12வது வரைக்கும் தமிழுக்கு ஒரு மெட்டீரியல் இருக்கு. அதுக்கப்புறம் நியூ புக்ல ஒரு மெட்டீரியல், ஓல்டு புக்கு ஒரு மெட்டீரியல். அதே மாதிரி 6வது 12வது வரைக்கும் சயின்ஸ், சோசியல் சயின்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சோர்ஸ் மிஸ் பண்ணிட்டேன். 11th 12th இருக்கிற சிறப்பு தமிழ், அதுல இருக்கிற கலைச்சொல்லை ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சிறப்பு தமிழ்லையும் அதே மாதிரி ஓல்டு புக் இருக்கு, நியூ புக் இருக்கு. இது தனி பிடிஎஃப் இருக்கு. இது வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவேன். ஓகேவா? ப்ரீவியஸ் கொஸ்டின் கொடுத்துருவேன். இதுல இருக்கிற எல்லா சோர்ஸும் நம்ம கையில வந்து இருக்கு. இதுலும் சோர்ஸ் இருக்கு, பட் உங்களால படிக்க முடியுமான்னு உங்க சாய்ஸ் தான். ஓகேவா? என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இதை படிக்கிறது பெட்டர். இதை படிச்சு ஸ்ட்ராங்கா படிக்கணும், அறகுறையா படிச்சுக்க கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமா இதை வந்து படிக்கணும்னா ஒரு எழுத்து கூட மிஸ் பண்ணி கூடாது, ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருக்கணும். அதாவது ஸ்ட்ராங் மீன்ஸ் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து ஒரு சொல் கொடுக்குறாங்கன்னா அந்த சொல்ல டேஷ் கொடுத்தா நீங்க ஃபில் பண்ண தெரியும். நீங்க ஆங்கில சொல் கொடுத்துட்டு நீங்க ஆப்ஷன் பார்த்து எடுக்கணும் அப்படிங்கிறது போகக்கூடாது. அப்படின்னா அந்த ஆட்சி சொல் அகராதி சொல்லை நம்ம எடுக்க முடியும்.
ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாம். இந்த ஸ்கூல் புக்கை படிக்கும்போது கலைச்சொல் படிச்சிருக்கிறப்போ ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். இந்த ஆப்ஷன் வராது, இந்த ஆப்ஷன் வராது, இந்த ஆப்ஷன் இது இருக்கலாம் அப்படின்னு கெஸ் பண்றதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அப்போ ஸ்கூல் புக்கை படிக்கிற கலைச்சொல் வந்து டீட்டெயிலா ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து படிக்கணும். அதாவது கோடிட்ட இடத்த நிரப்பணும். ஒரு வார்த்தை சொன்னா உங்களுக்கு அந்த மீனிங் வந்து டான்னு சொல்லணும். அந்த அளவுக்கு மனப்பாடம் பண்ணணும். அப்ப நீங்க ஆட்சி நகராது படிக்க தேவையில்லை. புரிஞ்சுதுங்களா? இந்த யூனிட் பத்தி நம்ம டீட்டெயிலா பேசிட்டோம். இப்ப நம்ம வந்து சிலபஸ்க்குள்ள வரும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல எந்தெந்த யூனிட் இப்ப நான் வந்து சொன்னதுல உங்களுக்கு பெஸ்டா இருந்துச்சுன்னா 10வது அடுத்து 15 இதுல வந்து 15 கொஸ்டின் மொத்தம் 100 கொஸ்டின்ல இப்ப நம்ம எத்தனை கொஸ்டின் முடிச்சிட்டோம்? 15 கொஸ்டின் எப்படி படிக்கிறதுன்னு பார்த்துட்டோம். பேலன்ஸ் எத்தனை கொஸ்டின் தான் படிக்கணும்? 85 தான் படிக்கணும். முன்னாடி பழைய சிலபஸ் மாதிரி 90+ கனவை மறந்துருங்க. இப்ப 80+ கனவு தான். ஓகேவா? 80+ அடிச்சாலே நீங்க கண்டிப்பா வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவீங்க. நீங்க தமிழ்ல 80+ போட்டிருக்கீங்கன்னா நிச்சயமா பாஸ் பண்றதுக்கான 100% பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும். ஓகேவா? முன்னாடிதான் இந்த 95 அப்படிங்கிறது. நீங்க 75+ போட்டிருந்தாலே காம்படிஷன்ல இருப்பீங்க. ரிசர்வேஷன், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் ரிசர்வேஷன், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு டைப்பிங் இந்த மாதிரி ரிசர்வேஷன் இருந்துச்சுனாலே 75+ இருந்தாலே வேலை கிடைக்கும். நான் சொல்றது ஜென்ரலுக்கு சொல்றேன். 85+, நீங்க ஸ்டேட் லெவல்ல இருப்பீங்க. ஓகேவா? அப்ப நம்மளுக்கு ஆவரேஜா வந்து நம்ம எது வச்சுக்கிறோம்னா 80+ தான் வச்சுக்கிறோம். ஓகேவா? அப்ப 80+க்கு நம்மளுக்கு 15 கொஸ்டின் என்ன பண்ணிட்டோம்? தீர்வு வந்து கிடைச்சிருச்சு. இன்னும் எத்தனை கொஸ்டினுக்கு வேணும்? இந்த 85 கொஸ்டின் தான் உங்களுக்கு தீர்வு கிடைக்கணும். அதை வந்து இப்ப டீட்டெயிலா சொல்றேன். ஓகேவா? இப்ப நம்ம நடத்துற டாபிக் இன்னும் வரல. நம்ம ஃபுல் சிலபஸும் வந்து டீட்டெயிலா சொல்றேன். ஓகேவா? இப்போ நம்ம 1வது யூனிட் போவோம். இன்னும் நம்ம 7வது யூனிட் பார்க்கல. நம்ம 7வது யூனிட் டிஸ்கஸ் பண்ணணும்னா அப்படியே கண்டினியூ கிளாஸ் போய்க்கலாம். 1வது யூனிட் வரும். இப்போ 1வது யூனிட்ல என்னன்னா படிக்க போறோம்? 1வது யூனிட்ல என்னென்ன டாபிக் வந்து நடத்துற மாதிரி வரும், எந்தெந்த டாபிக் நீங்க படிக்கிற மாதிரி வரும் அப்படிதானே சொல்ல வர. அதான் முன்னாடி வந்து சொல்லிட்டு இருக்கேன். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க? பிரித்தெழுதுக, அப்புறம் என்னதுங்க? சேர்த்தெழுதுக கொடுத்துருக்காங்க. இதானே 1வது யூனிட்ல இருக்கிற 1வது டாபிக். இதை வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. ஓகேவா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக படிக்கிறதுக்கு நிறைய பிளான் இருக்கு. இருந்தாலும் ஈஸியா படிக்கிற எந்த பிளானோ அந்த பிளான் மட்டும் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? பாருங்க, கவனிங்க. இப்போ பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக 1வது யூனிட்ல படிக்கிறதுக்கு இந்த இன்ட்ரோ கிளாஸ் ரொம்ப முக்கியமானதுங்க. இது தெரிஞ்சாதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா படிக்கிற ஐடியாவே வந்து புரியும். நீங்க எதை நோக்கி பயணிக்கிறோம் அப்படிங்கிறது இந்த கிளாஸ் அட்டன் பண்றவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா இடையில வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியாது. இப்ப இந்த டாபிக் நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன படிக்கணும், நான் என்ன நடத்த போறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க படிக்கிறது சொல்றேன், அதுக்கப்புறம் நான் நடத்துறது என்னன்னு சொல்றேன். ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஃபாலோ பண்ணணும்னா, நியூ 6வதுல இருந்து 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கிற நியூ புக் பிரித்தெழுதுக, அப்புறம் ஓல்டு புக் பிரித்தெழுதுக படிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 11th 12th இருக்கிற சிறப்பு தமிழ் ஓல்டு புக்கு நியூ புக்ல இருக்கிற பிரித்தெழுதுக வந்து படிக்கணும். சிறப்பு தமிழ்ல நியூ புக் ஓல்டு புக்கை வந்து படிக்கணும். இது 2வது ஸ்டெப். 3வது ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, இளங்குமரனார் அவங்க எழுதின தமிழ் சொல் வளம் அப்படிங்கிற புக்கை வந்து படிக்கணும். இளங்குமரனார் அப்படிங்கிற புக்கை வந்து படிக்கணும். இதுல வந்து இவர் எழுதின தமிழ் சொல் வளம் இப்படி ஒரு புக் வந்திருக்கு. இந்த புக்கெல்லாம் நான் எங்க சார் போய் வாங்குறது? இவ்வளவு வாங்கணுமா? கவலையே வேணாம். இதுல படிக்க வேண்டியதுல எல்லாமே படிக்க தேவையில்லை. இதுல இருக்கிற பிரித்தெழுதுக மட்டும் தான் படிக்க சொல்றேன். இதுல இருக்கிற பிரித்தெழுதுக மட்டும் தனி பிடிஎஃபா இருக்கு. உங்களுக்கு ஒரிஜினல் டெக்ஸ்ட்டும் வந்து கொடுப்பேன். அதே மாதிரி இதுல இருந்து எடுத்த பிரித்தெழுதுகவும் கொடுப்பேன். ரெண்டுமே வந்து உங்களுக்கு கொடுப்பேன். எதுக்கு அப்படின்னா, ஏதாவது நான் கொடுத்துருக்க பிடிஎஃப் கூட தப்பு இருக்கலாம். இல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் எடுத்துருக்கிற மட்டும் உங்களுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். நீங்க வேற மாடல் எடுக்கலாம். அதனால ஒரிஜினல் டெக்ஸ்ட் வந்து கொடுக்குறேன். அதுல இருந்து மெட்டீரியல் வந்து கொடுப்பேன். அடுத்தது ஆறுமுக நாவலர் எழுதின புக்ல வந்து பாத்தீங்கன்னா பிரிக்கிறது இருக்கு. ஆறுமுக நாவலர் இளங்குமரனார் புக் ஒண்ணுதான். ஆனா இதுல வந்து என்ன எக்ஸ்ட்ராவா இருக்கு அப்படிங்கிறத சொல்றேன். இதுல நீங்க என்ன ரெஃபர் பண்ணணும்? இந்த புக்கை ரெஃபர் பண்ணாலே போதும். இருந்தாலும் ஆறுமுக நாவலர்ல ஒன்னே ஒண்ணு மட்டும் எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் டிஃபரன்ஷியேட்டா கொஞ்சம் வந்து கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா, எண்ணு பெயரை வந்து பிரிச்சு எழுதுறது. இதுல இருந்து லாஸ்டா ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற கொஸ்டின் வந்து கேட்டிருந்தான். இது வந்து கரெக்டா இளங்குமரனார் புக்ல இல்லாத ஒரு பாயிண்ட், அதை கரெக்டா போக்கஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்ப இந்த ரெண்டையும் வந்து படிக்கணும். அடுத்த சோர்ஸ் என்ன? அடுத்து நெக்ஸ்ட் சோர்ஸ் என்னன்னா PYQ ரொம்ப முக்கியமானது. இது வரைக்கும் கேட்ட பிரித்தெழுதுக கொஸ்டினை வந்து படிக்கணும்.
ஓகேவா? இப்ப பாருங்க, இதுல ட்ரெண்ட் ஏரியா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ட்ரெண்ட் ஏரியானா என்ன சார் அப்படின்னா, இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா எந்த புக்ல அதிகமா கேள்வி வந்து கேட்கறாங்க அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? பாருங்க, ட்ரெண்ட் அப்படின்னா 11th ஓல்டு தமிழ் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இதைதான் நீங்க ஃபர்ஸ்ட் நல்ல ஸ்ட்ராங்கா மனப்பாடம் பண்ணணும். ஓகே, இதுக்கு யார் எந்த தமிழ் வார்த்தையும் தேவையில்லை. ஒண்ணு கொடுத்தா நீங்க மனப்பாடம் பண்ணணும் பாத்தீங்களா, அந்த மாதிரி குருட்டு மனப்பாடம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாடல் 11th ஓல்டு புக்கை மனப்பாடம் பண்ணணும். ஏன் அப்படிங்கறது பின்னாடி வந்து சொல்றேன், கிளாஸ்ல சொல்றேன். ஓகேவா? ஏன் அப்படிலாம் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 9வது நியூ புக்ல 9th நியூ புக்ல நான் சொல்றது ட்ரெண்டுங்க, இதை தான் ஃபர்ஸ்ட் படிச்சு முடிக்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா மெய்மயக்க டாபிக்ல ஒரு பாக்ஸ் இருக்கும். 9வது நியூ புக்ல மெய்மயக்கம் அப்படிங்கிற டாபிக் வந்து இருக்கும். அதுல ஒரே ஒரு பேஜ் இருக்கும். அந்த பேஜை கம்பல்சரி படிக்கணும். இப்ப லாஸ்ட் நடந்த எல்லா எக்ஸாம்லுமே இது கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க. இப்ப விலங்காய், இந்த கொஸ்டின் தான். கொஸ்டின் சொல்றேன், விலங்காய் இதை எப்படி பிரிச்சு எழுதுவீங்க? விலங்கு கூட்டல் காய்னு பிரிப்போமா? சரி, அது ஒரு ஆப்ஷன் இருக்கு, அப்படி வச்சுக்கலாம். ஆப்ஷன் பாருங்க, விலம் கூட்டல் காய். இது கரெக்டா இல்ல நீங்க சொன்ன விலங்கு கூட்டல் காய் கரெக்டா, வில கூட்டல் காய் கரெக்டா, வி கூட்டல் காய் கரெக்டா? இதுல எது கரெக்ட்? ஏ தான் கரெக்ட். ஓகேவா? ஏ தான் கரெக்ட். ஆனா நம்ம சொன்னது தப்பு. கரெக்டுங்கிறீங்க, தப்புன்றீங்க, என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்கறீங்க. கரெக்டா? பாருங்க, ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் கரெக்ட். பாருங்க, புணர்ச்சி விதி நான் உங்களுக்கு நடத்துவேன். புணர்ச்சி விதிப்படி இதுதான் கரெக்ட். ஆனா 9வது தமிழ் புக் பாக்ஸ் மெய்மயக்க டாபிக் இருக்குல்ல, இந்த டாபிக் படி இதுதான் கரெக்ட். டிஎன்பிசி ஆன்சரும் இதுதான் கரெக்ட். ஏன்? அப்படியே நீங்க இதே டாபிக்க இளங்குமரனார் புக்ல படிச்சீங்கனாலும் இதே இருக்கு. ஏன் இது கரெக்ட் அப்படின்னா, இது மரத்தோட பேரு, மரத்தோட பேர்ல புணர்ச்சி விதியை பயன்படுத்த கூடாது அப்படின்னு இளங்குமரனார் சொல்லியிருக்கிறார். 9th மெய்மயக்க டாபிக்லயும் இருக்கு. இப்ப இதுக்கு நீங்க புணர்ச்சி விதியை படிச்சீங்கன்னா இது வந்து தப்பு. புணர்ச்சி விதிப்படி நீங்க சொன்னதான் கரெக்ட். விலம் கூட்டல் காய் தான் பிரிக்கணும். மவ்வீறு ஒற்றழிந்து விதிப்படி இம்மு காணாம போயிடும். இனமிகள் விதிப்படி இங்க கா இருக்கு, அதனால இங்கு வரும். நல்லா இந்தியில பேசுறாருன்னு நினைக்கிறீங்க, அப்படிலாம் கிடையாது. புணர்ச்சி விதி இது. இந்த ரெண்டு விதியை பயன்படுத்தணும்னா விலங்காயின்னு வந்திருக்கும். ஆனா இதுதான் புணர்ச்சி விதிப்படி கரெக்ட். இது ஆனா தப்பு. ஆன்சர் என்ன? இதுதான். இதுக்குதான் உங்களை குருட்டு மனப்பாடம் பண்ண சொல்லி சொல்றேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப 11th ஓல்டு புக் படிச்சிட்டோம். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா, மூணாவதா நீங்க ட்ரெண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா இந்த இளங்குமரனார் புக்கு தான். அவ்வளவுதாங்க. ஃபர்ஸ்ட் 11th ஓல்டு புக் படிக்கணும், 2வது 9th அந்த ஒரு பேஜ் படிக்கணும், 3வது இளங்குமரனார் பிரிக்கிறதுக்கு ஒரு 350 பிரிக்கிறதுக்கு இருக்கு. இதை படிச்சுட்டீங்கன்னா இப்ப ட்ரெண்ட் இதுதான். இதுக்கு அப்புறம் தான் நீங்க நியூ புக், ஓல்டு புக், சிறப்பு தமிழ், ஆறுமுக நாவலர் புக், பிவைக்கு இதெல்லாம் அப்புறம் தான். ஃபர்ஸ்ட் ட்ரெண்டை வந்து படிக்கணும். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இந்த டாபிக்ல நாங்க எல்லாமே படிச்சிருவோம். நீ என்னத்துக்கே தமிழ் வாத்தியர் தேவையில்லை அப்படின்னா புணர்ச்சி விதி வந்து நான் நடத்துவேன். நான் நடத்துற டாபிக் இதுல எதுன்னா புணர்ச்சி விதி. அப்ப புணர்ச்சி விதி படிச்சுட்டா நீங்க நடத்திட்டீங்க, சூப்பரா எனக்கு புரிஞ்சிருச்சு, அதை வச்சு மட்டுமே ஆன்சர் பண்ணிடலாம்னு முடியாது. கண்டிப்பா முடியாது. எப்ப அப்படின்னா நீங்க ஒரு பிரிக்கிறதுக்கு சரியா தப்பான செக் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், புணர்ச்சி விதி யூஸ் பண்ணலாம். புணர்ச்சி விதி சிலபஸ்ல நேரடியா கிடையாது. புணர்ச்சி விதி பத்தி கேள்வி வந்து கேட்க மாட்டாங்க. பிரிக்கிறதுக்கு சேர்த்துறதுக்காகத்தான் நம்ம என்ன படிக்கிறோம், புணர்ச்சி விதி வந்து படிக்கிறோம். ஒரு பிரிக்கிறதுக்கு சேர்த்துறதுக்கு தப்பா ரைட்டான்னு செக் பண்றதுக்கு மட்டும்தான் நான் நடத்துற இந்த டாபிக் ஹெல்ப் பண்ணுமே தவிர நேரடியா உதவாது. நேரடியா எங்கேயும் வராது, கேள்வி வராது, நேரடியா உங்களுக்கு உதவும் உதவாது. இன்டைரக்டா ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த ஆப்ஷன்ல விலம் கூட்டல் காய்னு வருது. இப்ப இந்த ஆப்ஷன் நீங்க புணர்ச்சி விதி அப்ளை பண்ணீங்கன்னா, நான் நடத்துற புணர்ச்சி விதியை பத்தி அப்ளை பண்ணி கரெக்டான விலங்காயின்னு போட்டீங்கன்னா இது தப்பு. அதுக்குதான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண சொல்றேன், குருட்டு மனப்பாடம் வந்து பண்ண சொல்றேன். சரி, இந்த ஒரு கொஸ்டின் வச்சு மட்டுமே நீங்க முடிவு பண்ணிடலாமா சார் அப்படின்னா இந்த இன்னொரு கொஸ்டின் கூட எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கொஸ்டின், இது 11th ஓல்டு புக்ல இருக்கிற கொஸ்டின். பாருங்க, அஞ்சிலோதி அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. என்னது? அஞ்சிலோதி. இப்ப இது எப்படி பிரிச்சு எழுதுவீங்க? அம் கூட்டல் சில கூட்டல் ஓதியா, இல்ல அம் கூட்டல் சில் கூட்டல் ஓதியா? இந்த ரெண்டு ஆப்ஷன் தாங்க குழப்பமா இருக்கும். மத்தெல்லாம் நீங்களே எலிமினேட் பண்ணிடுவீங்க. படிச்சவன் படிக்காதவன் எல்லாருமே இதை எலிமினேட் பண்ணிடலாம். நம்மள்கிட்ட இந்த ரெண்டு தான் மட்டும்தான் எது ஆன்சர் வரும். இது ஆன்சர் வருமா, எது ஆன்சர் வரும்னு ட்ரை பண்ணுங்க பார்ப்போம்.
பி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஏன் ஏ ஆப்ஷன் தப்பு? பாருங்க, இங்க இல்லு இருக்கு, இங்க ஓ இருக்கு, அப்ப என்ன வரும்னா லோ வரும் அப்படின்னு கரெக்டா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. இந்த ஆப்ஷன் தப்பு. இப்ப நீங்க புணர்ச்சி விதி படிச்சனால என்ன பண்ணுவீங்கன்னா இதை வந்து பிரிச்சு எழுதலாம். இல்லு கூட்டல் ஆ, இந்த உயிரெழுத்து இந்த உயிரெழுத்து எப்படியா சேரும், அதனால இந்த ஆப்ஷன் தப்பு, நான் புணர்ச்சி விதி ஸ்ட்ராங்கு, தம்பி விவரமா போப்பான்ட்டாங்க. இது ஆகாது, இதுதான் ஆன்சரு. இது ஏன் ஆன்சரு அப்படின்னா 11வது ஓல்டு புக்ல இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இருக்குது. அந்த பாட்டுல அம்பூட்டல் சில கூட்டல் ஓதின்னு தான் கொடுத்துருக்காங்க. அந்த பாட்டுல இப்படிதான் பிரிச்சுக்கணும். புணர்ச்சி விதிப்படி இப்படிதான் பிரிக்கணும். நீங்க புணர்ச்சி விதிப்படி பிரிச்சனா தப்பு. அந்த புக்ல இருக்கிறபடி பிரிச்சா ரைட்டு. அந்த புக்ல ஏன் இப்படி பிரிச்சிருக்கிறாங்கன்னா அந்த ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க, அந்த பாட்டுல இப்படிதான் பிரிச்சிருக்கணும். இப்படி பிரிச்சாதான் அந்த பாட்டுக்குரிய அர்த்தம் வந்து விளங்கும். அப்படி சொல்ல வராங்க. அப்ப இதனாலதான் என்ன சொல்றேன், புணர்ச்சி விதி மட்டும் உங்களுக்கு உதவாது. அதனால கடைசியா புணர்ச்சி விதியை சொன்னேன். அப்ப நீங்க தான் வந்து படிக்கணும். என்ன படிக்கணும்? 11th ஓல்டு புக்ல இருக்கிற பிரித்தெழுதுக குருட்டு மனப்பாடம் பண்ணணும். 2 எக்ஸாம்பிள் சொல்லியாச்சு, இன்னும் நிறைய சொல்ல முடியும். பட் இப்ப டைமிங் வந்து இல்ல, நம்ம அடுத்து வந்து போயிடலாம். ஓகே, இதனால 1வது வீட்டுல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு தலைப்புக்கு நம்ம இவ்வளவு பேச வேண்டியிருக்கு. ஓகேவா? இதுல இந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நடத்த வேண்டிய டாபிக் என்ன, ஒன்னே ஒண்ணுதான். என்னது? புணர்ச்சி விதி மட்டும்தான். மத்ததெல்லாம் என்ன பண்ணணும், நீங்க தான் படிக்கணும். மெட்டீரியல் வந்து உங்களுக்கு இஷ்யூ பண்ணணும். ஓகேவா? அடுத்து வந்து அது நீங்க ஈஸியா படிக்கிற மாதிரி மெட்டீரியல் இஷ்யூ பண்ணுவேன். ஷார்ட்கட் ஒரு சிலதுக்கு வந்து சொல்லுவேன், இப்படிலாம் படிக்கலாம் சொல்லிட்டு. அடுத்தது சந்திப்பிழை வருவோமா? சந்திப்பிழைக்கு வந்தோம்னா நம்ம சந்திப்பிழைக்கு அப்படி வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல 3 தலைப்பு வந்து இருக்கும். இந்த 3 தலைப்புக்கு என்ன வித்தியாசம்? 3மே ஒண்ணா இல்ல வேற வேறையா? சந்திப்பலைக்கு நாங்க என்ன சார் படிக்கணும்? நீங்க எதுவுமே படிக்க தேவையில்லை. இது ஃபுல்லாவே நான் நடத்துற டாபிக் தான். ஓகேவா? நான் தான் உங்களுக்கு ஃபுல்லாவே நடத்துவேன். நீங்க எதை மட்டும் படிச்சா பாருங்க. இதுல 3 தலைப்பு நம்ம சிலபஸ்ல இருக்கும். ஒண்ணு சந்திப்பிழை, இன்னொன்னு என்ன இருக்கும், ஒற்றுப்பிழை, இன்னொன்னு என்ன இருக்கும், எழுத்துப்பிழை. இப்படி 3 டாபிக் வந்து இருக்கு. ஓகேவா? இது 3மே ஒண்ணா வேற வேறையா அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா 3 ஒண்ணு கிடையாது, வேற வேறதான். ஆனா படிக்கிற டாபிக் வந்து ஒண்ணுதான். இப்ப சந்திப்பிழை அப்படின்னா எந்தெந்த இடத்துல தப்பு இருக்குன்னா கா சா தா ப. அவங்க சந்திப்பிழைய வந்து கிளியர் பண்ண சொன்னா நீங்க வேற எழுத்துப்பிழையெல்லாம் அதுல பாத்துக்க கூடாது. அவங்களே என்ன சொல்லிட்டாங்க, சந்திப்பிழை தான் பார்க்க சொல்லிக்கிறாங்க. நம்ம டைமை வேஸ்ட் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. கொஸ்டின் பேப்பர்ல சந்திப்பிழைன்னு இருந்துச்சுன்னா இந்த 4 எழுத்துலதான் ஏதோ மிஸ்டேக் இருக்குன்னு அர்த்தம். ஒற்றுப்பிழையை கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இந்த 4 எழுத்து மட்டும் இல்ல, எல்லா மெய்யெழுத்தையும் பார்க்கணும். எல்லா மெய்யெழுத்துலயும் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். எழுத்துப்பிழை அப்படின்னா மெய்யெழுத்து மட்டும் இல்ல, எல்லா எழுத்துக்கள்லையுமே ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்க்கணும். கொஸ்டினை கவனமா படிச்சு ஸ்பீடா ஆன்சர் பண்றதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த டாபிக்கை பொறுத்த மட்டும் நீங்க எதுவும் படிக்க வேண்டியதில்லை, நான் மட்டும்தான் உங்களுக்கு நடத்துவேன். சரிங்களா? ஏதாவது விளங்குச்சா? நெக்ஸ்ட் போலாமா? அடுத்த டாபிக் வந்து நம்ம போகலாம். அடுத்து என்ன இருக்கு, குறில் நெடில் வேறுபாடு. இதுக்கு நம்ம என்ன படிக்கணும்? குறில் நெடில் வேறுபாடை பொறுத்த மட்டும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, படிக்க வேண்டிய ஏரியாவே கிடையாது. எது? குறில் நெடில் வேறுபாடு. அவங்களே 2 கொடுத்துருவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வனம், அடுத்து என்னது, வானம். இது 2த்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா வானம்னா சாரி வனம்னா என்னது, காடு. இது வானம்னா என்னது, ஆகாயம். ஆகாயம். இதுதான் அவங்களே கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி இந்த வார்த்தையை மட்டும் கொடுக்க மாட்டாங்க, இது மாதிரி ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு சென்டென்ஸை உருவாக்குவாங்க. அந்த சென்டென்ஸ்ல வனம்னா கரெக்டா கொடுத்துருக்காங்களா, வானம்னா கரெக்டா கொடுத்துருக்காங்களா செக் பண்ணா போதும். எதுக்கு? குறில் நெடில் வேறுபாட்டுக்கு. ஓகேவா? ரைட். அடுத்து இந்த லகர லகர வேறுபாடு இருக்குல்ல, இப்ப குறில் நெடில் வேறுபாடுக்கு நானும் வந்து நடத்துறதுக்கு எதுவும் இல்லை, நீங்களும் படிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அதை அந்த ஏரியாவை பொறுத்த மட்டும் ஒன்னே ஒண்ணு மட்டும் தான், என்னன்னா பிவைக்கு செக் பண்ணணும். எது மாதிரிலாம் கேள்வி கேட்டிருக்கிறாங்க, அப்படி எப்படி ஸ்பீடா வந்து ஆன்சர் பண்றது, அதை மட்டும் செக் பண்ணுங்க. இதுக்கு ப்ரீவியஸ் வந்து நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகேவா? பிவைக்கு கொடுக்க ஃபுல்லா வந்து பார்க்கணும், ரீசெண்டா எப்படி எந்த மெத்தட்ல கொஸ்டின் கேட்டிருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டா போதுமானதாக இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட்
இந்த லகர லகர வேறுபாடுக்கு வருவோம். இந்த லகர லகர வேறுபாட்டை பொறுத்த மட்டும் என்ன மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு நடத்த வேண்டிய டாபிக் ஒண்ணுதான். என்ன அப்படின்னா, எழுத்துகளின் பிறப்பு அப்படிங்கிற தலைப்பு மட்டும் நான் உங்களுக்கு வந்து நடத்துவேன். எழுத்துக்களின் பிறப்பு, சரிங்களா? எழுத்துக்களின் பிறப்பு பொறுத்த மட்டும் இதுல வந்து பாத்தீங்கன்னா எழுத்துக்களின் பிறப்புல மயங்கொலி எழுத்துகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மயங்கொலின்னா என்ன? எழுத்து உச்சரிப்புல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? மாற்றம் வந்து இருக்கும். மொத்தம் 8 எழுத்து இருக்கு. என்னென்ன எழுத்து? நகர, 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 இப்படி இருக்கா? இந்த 3 எழுத்து. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லகர, 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 இந்த 3 எழுத்து. அடுத்து என்னது? ரகர, ரகர, இந்த 3 எழுத்து. ஓகேவா? இப்ப இந்த 3 எழுத்துல என்ன எப்படி உச்சரிக்கணுங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு எழுத்துக்களின் பிறப்பு அப்படிங்கிற தலைப்புல வந்து உங்களுக்கு சொல்லி தருவேன். ஓகேவா? அடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, 6வதுல இருந்து 12வது வரைக்கும் இருக்கிற நியூ புக்ல இருக்கிற மயங்கொலி சொல், அதுக்கப்புறம் ஓல்டு புக்ல இருக்கிற மயங்கொலி சொல்ல மொத்த மனப்பாடம் வந்து பண்ணணும். ஓகேவா? வானம், அப்புறம் வானம் என்ன அர்த்தம்னு கேட்பாங்க. இது என்னது? நகர நகர வேறுபாடு. ஓகேவா? இதுக்கப்புறம் இது வந்து ஸ்கூல் புக்கை தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்கணும். எல்லாத்துக்குமே அதே தாங்க. முதல்ல பள்ளி பாட புத்தகத்தை தான் நீங்க படிக்கணும். அப்புறம் தான் வெளியில படிக்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா அவுட் சோர்ஸ் இருக்கு. மயங்கொலி சொல் அகராதி அப்படின்னு ஒரு புக் இருக்கு. அதுல 200 பக்கம் இருக்கும். அதெல்லாம் படிக்கணும் அடுத்து. ஓகேவா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா மயங்கொலி சொல் அகராதி புக்கை படிக்கணும், ஸ்கூல் புக்கை படிக்கணும். மெயினா இதுல இருக்கிற ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்க்கணும். அவ்வளவுதான். இதுதான் இந்த டாபிக். எந்த டாபிக்? நகர 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 வேறுபாடு, எழுத்துக்களின் பிறப்பு அப்படிங்கிற தலைப்பு நான் நடத்துவேன். மத்ததெல்லாம் நீங்க வந்து படிக்கணும். ஏதாவது விளங்குச்சா? நெக்ஸ்ட் போலாங்களா? அடுத்து பாருங்க. அடுத்து என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்க? இணை எழுத்து, சுட்டெழுத்து, வினா எழுத்து, இப்படி கொடுத்துருக்காங்களா? இணை எழுத்து, சுட்டெழுத்து, வினா எழுத்துக்கு என்ன படிக்கணும்? நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல எதுவுமே படிக்க தேவையில்லை. இணை எழுத்து, சுட்டெழுத்து, வினா எழுத்து, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு கிளியரா நடத்துவேன். நீங்க எதுவுமே படிக்க தேவையில்லை. இப்ப சுட்டெழுத்து மொத்தம் எத்தனை இருக்கு? அகச்சுட்டு, புறச்சுட்டு, அப்படி 2 தான் இருக்குன்னு நினைக்கிறீங்க. மொத்தம் 12 வகை இருக்கு. எதுல? சுட்டெழுத்துல. ஓகேவா? அது வந்து உங்களுக்கு நடத்துவேன். நீங்க இதுல வந்து எதுவும் கவலைப்பட தேவையில்லை. இதுல நீங்க எந்த புக்கும் படிக்க தேவையில்லை. நான் உங்களுக்கு நடத்துற நோட்டை மட்டும் கிளியரா படிச்சா போதும். எந்தெந்த தலைப்புக்கு? இணை எழுத்து, சுட்டெழுத்து, வினா எழுத்து. அடுத்தது ஒருமை, பன்மை, பிழை. இது 2 இடத்துல வந்து இருக்கும். நம்ம வந்து 2 இடத்துக்கும் ஒரே இடமா வந்து நம்ம படிச்சுக்கலாம். ஓகேவா? ஒருமை பன்மைக்கு நாங்க என்ன சார் படிக்கணும்? நீங்க எதுவுமே படிக்க தேவையில்ல. நான் வந்து நடத்துறதை மட்டும் படிச்சா போதும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சொல் அப்படிங்கிற டாபிக் நம்ம வருவோம். சொல் அப்படிங்கிற டாபிக் பொறுத்த மட்டும் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு நடத்துவேன். நீங்க எதுவுமே வந்து படிக்க தேவையில்ல. ஒன்னே ஒண்ணு மட்டும் நீங்க வந்து படிச்சா போதும். அயற்சொல் அகராதி அப்படின்னு ஒரு புக் இருக்கு. பிளஸ் நம்ம ஸ்கூல் புக்கை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சுக்கணும். இதை மட்டும் தான் நீங்க படிக்கிற மாதிரி வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்கை தான் ஃபர்ஸ்ட் படிக்கணும். அப்புறம் தான் என்ன படிக்கணும்னு? அயற்சொல் அகராதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் வந்து இருக்கு. ஸ்கூல் புக்குன்னா எதெல்லாம் படிக்கணும் தெரியுங்களா? ஸ்கூல் புக்குன்னு ஒரே வார்த்தையில நம்ம சொல்றோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நியூ புக் இருக்கு. ஓகேவா? அடுத்து என்ன இருக்கு? ஓல்டு புக் இருக்கு. அடுத்து என்ன இருக்கு? 2003 to 8 எடிஷன் இருக்கு. இந்த எடிஷன்ல இருந்து அயற்சொல் அகராதிக்கு ரீசெண்டா வந்து கொஸ்டின் வந்து கேட்டாங்க. வியாபாரம் லாஸ்ட் எக்ஸாம் பாருங்க. வியாபாரங்கிறது தமிழ் சொல்லா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. வியாபாரங்கிறது தமிழ் சொல் அல்ல. வணிகம் என்பதுதான் தமிழ் சொல். இது எங்க இருக்குன்னா இந்த 2003 to 8 எடிஷன் புக்ல இருக்கு. அப்ப இதை கண்டிப்பா படிக்கணுமா சார்னா நான் சொல்றேன் ஸ்கூல் புக் எடிஷன் எல்லாத்துக்கும் படிக்கணும். ஓல்டு புக்னு இதையும் சேர்த்துதான் மென்ஷன் பண்றேன். ஓகேவா? அடுத்து பாருங்க, சிறப்பு தமிழ் ஒண்ணு இருக்கு. அதுல நியூ புக் இருக்கு, ஓல்டு புக் இருக்கு. அதுல இருக்கிற அயற்சொல் படிக்கணும். சிறப்பு தமிழ் நியூவும் படிக்கணும், ஓல்டும் படிக்கணும். இவ்வளவும் படிக்கணும் ஸ்கூல் புக்னா. இதுக்கெல்லாம் ஒரே பிடிஎஃபா உங்களுக்கு வந்து மெட்டீரியல் வந்து கொடுத்துருவேன். நீங்க ஈஸியா வந்து படிச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, அவ்வளவு. சொல்ல பொறுத்த சொல்லி இலக்கணத்தை பொறுத்த மட்டும் நான் எல்லாமே நடத்துவேன். ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் நீங்க வந்து படிக்கணும். நீங்களும் படிக்க தேவையில்ல, நானும் நடத்த தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு இருக்கு. 2 வினைச்சொற்களுக்கான வேறுபாடு அறிதல். நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா? வனம், வானம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பாத்தீங்கன்னா குறில் நெடில் வேறுபாடா இருந்துச்சு. இப்போ வளைந்து இதுவும் வினைச்சொல் தான். வளைத்து இதுவும் என்னது? வினைச்சொல் தான். கரெக்டா இல்லையா? இந்த 2 வினைச்சொல்லுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்பாங்க. வளைந்து
வளைந்து சென்று வளைத்து விட்டான் அப்படி சொல்றாங்க. இது கரெக்டா தப்பா? வளைத்து சென்று வளைந்து விட்டான் அப்படின்னு சொன்னா தப்பா? எது தப்பு? இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இது ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணும். எது கரெக்டா இருக்கோ அதை ஆன்சர் பண்ணும். அங்க குறில் நெடில் வேறுபாடுனா குறிலுக்கு நெடிலுக்கு நெடில் போட்டா என்ன வரும், குறில் போட்டா என்ன வரும்னு கேட்பாங்க. இங்க வந்து என்ன பண்ணுவாங்க, வினைச்சொல்ல மாத்தி கொடுத்து கேட்பாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு என்ன படிக்கணும்னா ஒன்னே ஒண்ணுதான் படிக்கணும், ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கணும். இதுக்கு முன்னாடி எப்படி கேள்வி வந்து கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், சிலபஸ் டீகோடிங். சிலபஸ் என்ன இருக்கு வேற ஆய்வுகளை பிரிக்கிறோம். ஓகேவா? இப்போ இங்க எதிர்ச்சொல் வினைச்சொல் கொடுத்துருக்காங்களா, இதை எப்படி படிக்கணும்? இங்க ஒரு எதிர்ச்சொல் இருக்கும், இங்க ஒரு எதிர்ச்சொல் இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன படிக்கணும்? ஆப்போசிட் படிக்கணும் இல்லையா? ஆப்போசிட் எப்படி படிக்கணும்னா பாருங்க, சொல்லும் பொருளும் கட்டாயமா வந்து படிக்கணும். இப்ப ஒன்னாவது யூனிட் அவ்வளவுதான், இரண்டு வினைச்சொற்களோட முடிஞ்சிருச்சா? எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை ஆல்ரெடி பார்த்தோமா இல்லையா? சந்திப்பிழை பார்த்தோமா? ஒன்னாவது யூனிட்ல அதை டவுட் இருக்கா? ரெண்டாவது யூனிட்டுக்கு போறோம். ஒன்னாவது யூனிட்ல ஏதாவது சந்தேகம் இருக்கா? பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக எப்படி படிக்கணும் பார்த்தோமா? சந்திப்பிழைக்கு என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம், குறில் நெடில் வேறுபாடு என்னன்னு பார்த்தோம், மயங்கலிச்சொல் எப்படி படிக்கணும்னு பார்த்தேன், நான் என்ன நடத்துன்னு பார்த்தோம், சுட்டெழுத்து நாளத்துக்கு யார் நடத்து, நானே ஃபுல்லா நடத்துன்னு சொல்லியிருக்கேன், ஒருமைப்பன்மை நானே நடத்துன்னு சொல்லியிருக்கேன். சொல்லிலக்கணத்துல நீங்க ஒன்னே ஒன்று மட்டும் தான் படிக்கணும், என்னது, அயற்சொல் தமிழ் சொல் அப்படிங்கிற மட்டும் தான் நீங்க படிக்கணும்னு சொல்லியிருப்பேன். இதான் ஒன்னாவது யூனிட். ஒன்னாவது யூனிட்ல இது வெயிட்டேஜ் சப்ஜெக்ட் ஆனா எஸ், வெயிட்டேஜ் சப்ஜெக்ட் கண்டிப்பா அவங்க கொடுத்துருக்கிற வெயிட்டேஜ் விட அதிகப்படியான கேள்வி தான் கேட்பாங்க. இப்போ ஒன்னாவது யூனிட்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஒன்னாவது யூனிட்டை பிரிச்சாச்சு, அடுத்து ரெண்டாவது யூனிட் போகலாம். ரெண்டாவது யூனிட்டை பொறுத்த மட்டும் இந்த யூனிட் பேர் என்னதுங்க, சொல் அகராதி. ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்கன்னா நாம என்னெல்லாம் படிக்கணும், உங்களுக்கு நான் என்னெல்லாம் நடத்துவேன் அப்படிங்கிறத சொல்லவா? பாருங்க, ரெண்டாவது யூனிட்டை பொறுத்த மட்டும் இது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான யூனிட். சரி, ஓகே. பாருங்க, ரெண்டாவது யூனிட், யூனிட் நம்பர் 2. ஓகேவா? இந்த யூனிட் நம்பர் 2ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க என்ன படிக்கணும் அப்படின்னா சொல்லும் பொருளும் படிக்கணும், ரொம்ப முக்கியமானது. ரெண்டாவது யூனிட்னு சொன்னாலே அது ரெண்டாவது யூனிட் கிடையாது. என்ன அர்த்தம், சொல்லும் பொருளும்னு அர்த்தம். சொல்லும் பொருளை எப்படி எல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஒன்னாவது ஸ்டெப். ஆறாவது இருந்து 12வது வரைக்கும் வழக்கம் போல நியூ புக்ல இருக்கிற சொல்லும் பொருளும் ஓல்டு புக்ல இருக்கிற சொல்லும் பொருளும் படிக்கணும். ரெண்டாவது சிறப்பு தமிழ், அதுல இருக்கிற 11th 12th நியூ புக்கு, அப்புறம் என்னது ஓல்டு புக்ல இருக்கிற சொல்லும் பொருளும் படிக்கணும். அடுத்து மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல என்ன சொல்லும் பொருளும் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். நாலாவது ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா சொல் அகராதி அப்படின்னு ஒரு புக் இருக்கு. இது அவுட் சோர்ஸ் புக்கு. இது நிறைய இருக்கும், ஏகப்பட்டது இருக்கும். 400 பக்கம் இருக்குது. இதுல எத்தனை பக்கம்னா 400 பக்கம் இருக்குது. ஒரு பக்கத்துக்கு 200 வார்த்தை இருக்கு. இதெல்லாம் வந்து படிக்கணும். ஆறாவதுல இருந்து 12வது வரைக்கும் நியூ புக்கு ஓல்டு புக்கை சொல்லும் பொருள் வந்து படிக்கணும். இதை படிச்சீங்கன்னா ரெண்டாவது யூனிட் கவர்டு. ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் பொருளும் படிச்சுட்டீங்க அப்படின்னா ரெண்டாவது அடுத்து என்ன சார் பண்ணணும் அப்படின்னா அடுத்து ரெண்டாவது யூனிட்டை பொறுத்த மட்டும் ஓரெழுத்து ஒரு மொழி இது இருக்கும். என்ன இருக்கும்? ஓரெழுத்து ஒரு மொழி வந்து படிக்கணும். ஓரெழுத்து ஒரு மொழி எப்படி படிக்கணும்? ஓரெழுத்து ஒரு மொழியை பொறுத்த மட்டும் நான் உங்களுக்கு ஷார்ட்கட் வந்து சொல்லுவேன். 7ஆம் வகுப்புல இருக்கிற 42 ஓரெழுத்து ஒரு மொழியும் உங்களை கிளாஸ்லயே மனப்பாடம் பண்ண வைப்பேன். அவுட் சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா படிக்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா அவுட் சோர்ஸ் எல்லாம் நீங்க படிக்கவே தேவையில்ல, ஒரே ஒரு பிடிஎஃப் தான். அந்த பிடிஎஃப்ல எல்லாமே இருக்கும். 42 லெட்டர் இருக்கும், தொல்காப்பின்னு சொன்னது இருக்கும், நன்னூல் சொன்னது இருக்கும், மற்றது ஜென்ரலா இருக்கிற ஓரெழுத்து ஒரு மொழியும் இருக்கும். ஒரே ஒரு பிடிஎஃப் தான். அந்த பிடிஎஃப் மட்டும் நீங்க படிச்சா போதும். எதுக்கு? ஓரெழுத்து ஒரு மொழிக்கு. இது ரெண்டாவது யூனிட்ல தான் இருக்கு. அடுத்து ரெண்டாவது யூனிட்ல என்ன இருக்கு அப்படின்னா ஒரு சொல் பொருள், ஒரு சொல் ஒரு பொருள் தரும் பல சொல், பொருந்தா சொல்ல கண்டுபிடிக்கிறது, அகர வரிசையில எது நடத்த நீங்களே படிச்சுக்கலாம், ஒரு பொருள் பன்மொழி, இரு பொருள் குறிக்கும் சொல், இது எல்லாமே சொல்லும் பொருள் படிச்சாலே எழுதலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு, ஒரு சொல்லுக்கு இணையான வேறு சொல் கண்டுபிடிக்கிறது, சொல்லும் பொருளும் அறிதல், இது எல்லாத்துக்கும் சொல்லும் பொருளும் படிச்சா போதும். அதே மாதிரி கீழே பாருங்க இன்னும் கோடிட்ட இடத்துல சரியான சொல்ல நிரப்புறது, அதுக்கு என்னதான் படிக்கணும்? சொல்லும் பொருள் தான் வந்து படிக்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இங்க இருக்கு பாருங்க, மருவுன்னு சொன்னேன் இல்லையா, அது 1வது யூனிட்னு சொல்லியிருப்பேன். ஏதோ ஒரு மாத்தி சொல்லியிருப்பேன். அது எத்தனாவது யூனிட்ல இருக்கு? 3வது யூனிட்ல இருக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா 7வது புக்ல இருக்கிற வழக்கு அப்படிங்கிற தலைப்புல நாம வந்து படிக்க வேண்டிய தலைப்பு.
வழக்குல 2 இருக்கு, இயல்பு ஒழுக்க தகுதி வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இலக்கண மொழி இலக்கண போலி மருவு இடக்கரடக்கல் மங்கலம் குழுவுக்குறி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுல ஒரு டாபிக் தான் இது மருவு அப்படிங்கிறது, புதுவை புதுச்சேரி அப்படின்றது. ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு முக்கியமானது இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா பேச்சு வழக்கு கண்டுபிடிக்கிறது. என்ன கண்டுபிடிக்கிறது? இங்க இருக்குல்ல, பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. நேத்து மழை பெஞ்சதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நேற்று மழை பெய்யும், நாளைக்கு நான் ஊருக்கு போயிட்டு வருவேன் அப்படின்னு சொல்றது பேச்சு வழக்கு. நாளை நான் ஊருக்கு சென்று வருகிறேன் அப்படின்னு சொல்றது என்னது? தூய தமிழ் வழக்கு, எழுத்து வழக்கு. ஓகேவா? பேச்சுல நம்ம வேகமா பேசுவோம், அந்த மாதிரி இல்லாம என்ன பண்ணணும், எழுத்து வழக்குல இருந்து வேற மாதிரி. அதான் இதுல வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு பேச்சு வழக்கு வார்த்தையா இருக்கும், இன்னொன்னு என்ன இருக்கும், எழுத்து வழக்கு வார்த்தையா இருக்கும். ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா இணைப்பு சொல் டாபிக் வந்து அவ்வளவுதான். இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம என்னென்ன டாபிக் வந்து படிக்க வேண்டியது இருக்கு. 2வது யூனிட்ல சொல்லும் பொருளும் படிக்கணும், அப்புறம் ஓரெழுத்து ஒரு மொழி படிக்கணும், அதுக்கப்புறம் நான் அது பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு படிக்கணும், மருவு வந்து படிக்கணும், இணைப்பு சொல் வந்து படிக்கணும். அவ்வளவுதான். இப்ப மறுபடியும் ஒரு தடவை எழுதி காமிக்கிறேன் பாருங்க, என்னன்னா படிக்கணும்னு சொல்றேன். 2வது யூனிட்ல சொல்றேன். ஓகேங்களா? 2வது யூனிட்ல என்னன்னா படிக்கணும். ஒண்ணு என்ன படிக்கணும், சொல்லும் பொருளும் படிக்கணும். 1வது என்னது, சொல்லும் பொருளும். 2வது என்ன படிக்கணும், ஓரெழுத்து ஒரு மொழி. 3வது என்ன படிக்கணும், 3வது என்ன படிக்கணும், பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு படிக்கணும். அடுத்து என்ன படிக்கணும், மருவு படிக்கணும். அடுத்து என்ன படிக்கணும், இணைப்பு சொல். அவ்வளவுதான். இதான் 2வது யூனிட். ஓகேவா? 2வது யூனிட்ல சொல்லும் பொருளும் நீங்க தான் படிக்கணும். ஓரெழுத்து ஒரு இல்ல, ஷார்ட்கட் மட்டும் நான் சொல்லுவோம், மத்தெல்லாம் நீங்க படிக்கணும். பேச்சு வழக்கு எழுத்துக்கு ஃபுல்லா நீங்க படிக்கணும். மருவுக்கு கான்செப்ட் மட்டும் ஒரு 5 நிமிஷம் சொல்லுவேன். அதுக்கப்புறம் மருவுல ஒரு 105 வார்த்தை இருக்கு, அது வந்து பிடிஎஃப் வந்து கொடுக்குறேன், அதை நீங்க வந்து படிக்கணும். இணைப்பு சொல்லுக்கு நீங்க எதுவுமே படிக்க தேவையில்லை, நான் உங்களுக்கு கிளாஸ் எடுப்பேன். அவ்வளவுதான். இதான் 2வது யூனிட். ஓகேவா? 2வது யூனிட்ல ஏதாவது டவுட் இருக்கா? செகண்ட் யூனிட்ல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல. அடுத்து 3வது யூனிட் பாருங்க. 3வது யூனிட்டை பொறுத்த மட்டும் நான் நடத்த வேண்டியது மட்டும் சொல்றேன். 1 வாக்கிய வகைகள், 2வது வந்து பாத்தீங்கன்னா நிறுத்தற் குறியீடுகள். இது மட்டும் தான் நான் நடத்துவேன். நீங்க படிக்க வேண்டியது என்ன, மரபு தமிழ் படிக்கணும். ஃபுல்லா மரபு தமிழ் இதுல வந்து இருக்கு. ஃபுல்லா எல்லாமே என்னதான், மரபு தமிழ் தான். அதுல 1 திணை மரபு, 2 பால் மரபு, 3 காலம். இதுல வந்து பாத்தீங்கன்னா காலம் கண்டுபிடிக்க 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. குரூப் 4 குரூப் 2 எல்லாம் காலம்ங்கிற கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது ஒளி மரபு, அது வந்து படிக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிறுத்தற் குறியீடுகள். அப்ப நான் இதுல வாக்கிய வகை டாபிக் நடத்துவேன், நிறுத்தற் குறியீடு நடத்துவேன். அதுக்கப்புறம் காலம் பிராக்டிஸ் பண்ணணும், மரபு தமிழ் படிச்சு பிராக்டிஸ் பண்ணணும். அவ்வளவுதான். இதுதான் என்னது, 3rd யூனிட். 3rd யூனிட்ல 15 கேள்வினா 15 தான் கேட்கறாங்க, எக்ஸ்ட்ரா கம்மியா இல்ல. குறைவா தான் வருமே தவிர அதிகமா வரைக்கும் வாய்ப்பு இல்லை. 15 விட கம்மியா தான் வரும். அடுத்தது 4வது யூனிட்டும் 6வது யூனிட்டை பத்தி நம்ம ஆல்ரெடி எப்படி படிக்கணும், என்ன இருக்கு, எல்லாமே டீட்டெயிலா நம்ம பேசிட்டோம். கரெக்டா? அடுத்தது 5வது யூனிட். 5வது யூனிட்டை பொறுத்த மட்டும் நீங்க முக்கியமா படிக்க வேண்டியது என்னன்னா பழமொழி அறிதல் ஒரு தலைப்பு. இது நீங்க தான் படிக்கணும். பழமொழி 400ல மொத்தம் 400 பழமொழி இருக்கு, அதுல 400 பழமொழியும் படிக்கணும். அவ்வளவுதான். இந்த யூனிட்டுக்கு இது மட்டும் தான் படிக்க வேண்டி வரும். மத்தது அங்க ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, அந்த பேராகிராஃப் நீங்க படிச்சு ஆன்சர் பண்ணணும். இதுல 15 கேள்வி இருக்கு, 15 தான் கேட்கறது இல்லை, 4 தான் கேட்டுக்கிறாங்க. பழமொழி ஒரு 2 கேட்டாங்க, மொத்தம் 6 தான் கேட்டுக்கிறாங்க. 9 கொஸ்டின் மைனஸ் இல்லை. சும்மா பெருமைக்கு கொடுத்துருக்காங்க 15 இருக்கு, ஆனா 15 தான் கேட்கறேன். பரவாயில்ல, அங்கேயே படிச்சு அங்கேயே ஆன்சர் பண்ணலாம் நினைச்சு போயிடாதீங்க. இந்த எக்ஸாம்ல என்ன பண்ணலாம், இந்த வாசித்து புரிந்து கொண்டதை எடுத்துடலாம், வராம கூட போயிடலாம். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த யூனிட் சும்மா டம்மி தான். ஓகே? ஆனா இன்டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா 5 கொஸ்டின் வந்துடும் ஈஸியாவே.
இப்ப நம்ம இன்னைக்கு நடத்துற யூனிட் நம்ம வருவோம். எத்தனாவது யூனிட்? ஏழாவது. ஏழாவது யூனிட் எப்படி பிடிக்கும்? இது வரைக்கும் நம்ம சும்மா சிலபஸ் டீகோட் பண்ணுவோம். இப்பதான் நம்ம வகுப்புக்குள்ள வர. இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய யூனிட் வந்து பாத்தீங்கன்னா எத்தனாவது யூனிட்? ஏழாவது யூனிட். ஏழாவது யூனிட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான யூனிட்டா இல்லையா? இப்ப சொல்றேன் பாருங்க, பீக் யூனிட் நீங்க ஃபர்ஸ்ட் கவர் பண்ற யூனிட் 1வது யூனிட், 2வது யூனிட், 7வது யூனிட். 1வது யூனிட்ல எவ்வளவு கொஸ்டின் வரும்? 30+ கொஸ்டின் கட்டாயம் வரும். 2வது யூனிட்ல எத்தனை கொஸ்டின் வரும்? 20+ கட்டாயம் வரும். 7வது யூனிட்ல மொத்தம் 15 தான் கேட்கணும். 22+ வரும். அவ்வளவுதான். இப்ப ஆட் பண்ணுங்க, எவ்வளவு வருது? 2 72 வந்துருச்சா? வாசித்து புரிந்து கொள்ளும் திறன்ல 5 வச்சுக்கோங்க. ஆவரேஜா எவ்வளவு ஆச்சு? 72 ஒரு 5 எவ்வளவு ஆச்சு? 77. நீங்க ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல்லலாம் படிக்கல இன்னும். அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே தப்பு பண்ண வாய்ப்பு இல்லை. ஒரு 5ஆவது கரெக்டா போடுங்க. 15க்கு ஒரு 5 கூட கரெக்டா போட மாட்டீங்களா? இங்கி பிங்கி பாங்கி அப்படி போட்டாலும் 5 போடணும். போடணுமா இல்லையா? கரெக்டா போடணும். இல்ல இப்ப பாத்தீங்கன்னா 82 வந்துடும். நீங்க இதுலயே வந்து பாத்தீங்கன்னா 80+ எடுத்துரும். அப்போ நீங்க அழுத்தம் திருத்தமா ஸ்ட்ராங்கா படிக்க வேண்டிய யூனிட் 1 2 7 அவ்வளவுதான். மற்ற யூனிட்ல சும்மா டம்மி யூனிட் தான். இந்த 3 யூனிட்லயும் நீங்க 80+ கொஸ்டின் ஸ்கோர் பண்ணணும். என்னோட டார்கெட் 90+ தான் இருக்கும். சும்மா பெருமைக்கு நான் இமயமலை திருப்பிடுவேன், கங்கை ஆத்த தெக்கமா திருப்பி அப்படியே காவிரி ஆத்துல நினைச்சிருன்னு சொல்றதுதான் வேஸ்ட். 80+ தான் டார்கெட். ஓகேவா? உங்களை எடுக்க வைக்கிறது இதுதான். நான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவேன், 100க்கு 100 நான் தமிழ் எடுக்க வச்சிருவேன். எவனோ ஒரு வார்த்தை சொல்லுங்க. அப்படி சொல்ற வாத்தியார் கண்டிப்பா வாத்தியாரா இருக்க முடியாது. இருக்க முடியுமா? அப்படி முடியாது. சும்மா வேணா என்ன பண்ணலாம், உங்கள்கிட்ட அடிச்சு விடுவான். நான் வந்து டான் டண்டனாக்கா டான் வந்து பாத்தீங்கன்னா அங்க எடுத்திருக்கேன், இங்க எடுத்திருக்கேன், மன்னார கம்பெனில எடுத்திருக்கிறேன், அதனால உங்களை 100க்கு 100 எடுக்க வச்சிருவேன். அப்படிலாம் முடியாது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 90+லாம் கனவை மறந்துடணும். அதெல்லாம் அந்த காலத்துல முடிஞ்சு வச்சு புது சிலபஸ் அடிப்படையில் எவ்வளவுதான் டார்கெட்டு. நீங்க 80+ அடிச்சீங்கன்னா வேலை கிடைக்கல என்ன வந்து கேளு. 80+ அடிச்சிட்டேன் சார், ஏன் வேலை கிடைக்கும்? கண்டிப்பா கிடைக்கும், நிச்சயமா கிடைக்கும். இப்ப வந்து அவங்களோட டார்கெட் என்ன தெரியுமா? நம்மளுக்கு 2 பார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன பார்ட்? ஒன்னு ஜெனரல் ஸ்டடீஸ் பார்ட், இன்னொன்னு என்னது? ஜிடி பார்ட். அப்படிதானே? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல ஜெனரல் ஸ்டடீஸ்ல நீங்க 75+ போட்டீங்கன்னா ஜெனரல் தமிழ்ல எத்தனை தான் போடணும்? 75 தான் போடணும். இப்படிங்கிற கான்செப்ட் விட்டாங்க. முன்னாடி அப்படி இல்லை. தமிழை மட்டுமே படிச்சு பாஸ் பண்ண இருக்கான். ஜெனரல் சயின்ஸ் படிக்காம தமிழ் மேக்ஸ் மட்டுமே படிச்சுட்டு போய் பாஸ் பண்ண இருக்கான். ஏன்னா தமிழ்ல என்ன பண்ணுவோம், 95+ போட்டுருவோம். இதை உடைச்சிடணும், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் எல்லாம் உள்ள வாரான், இவன் அடிச்சு காலி பண்ணும். அதான் டார்கெட். அப்ப இப்ப இந்த 95+லாம் ஆகாது. 80+ போட்டா நீங்க வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போகலாம். 85+ போட்டிருக்கேன் சார், நீங்க தான் ஸ்டேட்ல 10க்குள்ள இருப்பீங்க. இதுதான் கான்செப்ட். புரிஞ்சுதுங்களா? ஓகே. இப்ப நம்ம 7வது யூனிட் போடுவோம். 7வது யூனிட் சிலபஸ் டீகோட் பண்ணுவோமா? 7வது யூனிட் டீகோட் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல, சிம்பிளா டீகோட் பண்ணலாம். என்னன்னா ஒண்ணு என்ன படிக்கணும்னா திருக்குறள் படிக்கணும். எத்தனை அதிகாரம் படிக்கணும்? 20 அதிகாரம் படிக்கணும். திருக்குறள் அப்படிங்கிறது பீக்கான டாபிக்கா இல்லையா? ரொம்ப பெரிய பீக்கான டாபிக். இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதை நோட் பண்ணுங்கன்னா கவனிங்க. ஜியாகிரபி படிக்கிறீங்க, இல்ல ஹிஸ்டரி படிக்கிறீங்க, இல்ல ஐஎன்எம் படிக்கிறீங்க, எத்தனை கொஸ்டின் வரும்? சயின்ஸ் படிக்கிறீங்க, அப்படிதானே? எத்தனை கொஸ்டின் வரும்? 5 5 5 5 தான். இதுல ஜியாகிரபில சிஏ இன்க்ளூட், ஹிஸ்டரியில இன்க்ளூட் கிடையாது, ஐஎன்எம்ல இன்க்ளூட் கிடையாது, சயின்ஸ்ல சிஏ இன்க்ளூட். இப்ப நீங்க ஜியாகிரபிய மாங்கு மாங்குன்னு படிக்கிறீங்க, ஹிஸ்டரிய மாங்கு மாங்குன்னு படிக்கிறீங்க, ஐஎன்எம் மாங்கு மாங்குன்னு படிக்கிறீங்க, எத்தனை கொஸ்டின் தான் வரும்? 5 தான் வரும். ஆனா திருக்குறள் படிச்சா எத்தனை கொஸ்டின் வரும்? எத்தனை கொஸ்டின் வரும்? திருக்குறள்ங்கிறது டபுள் சைடு டாபிக். அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ்லயும் வரும், அப்புறம் எதுலயும் வரும், ஜென்ரல் தமிழ்லயும் வரும். கரெக்டா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் தமிழ், இது ரெண்டும் சேர்த்து எத்தனை கொஸ்டின் வரும்னா 10+ கன்ஃபார்ம் வரும். 100% வருங்க. நீங்க சுத்தி வளைச்சு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா 10 கொஸ்டின் வந்துடும். தமிழும் கவுண்ட் பண்ணணும், எதுலையும் கவுண்ட் பண்ணணும், ஜென்ரல் ஸ்டடீஸும் கவுண்ட் பண்ணணும். பண்ணீங்கன்னா எத்தனை கொஸ்டின் வரும்? இப்போ எந்த சப்ஜெக்ட் வெயிட்? ஜியாகிரபி வெயிட்டா, திருக்குறள் வெயிட்டா? திருக்குறள் தான் வெயிட். அப்ப திருக்குறள் என்ன பண்ணணும், ரிசல்ட்டா நினைச்சக்கூடாது. திருக்குறளை 10க்கு 10 எடுத்தீங்கன்னா நீங்க ஜியாகிரபி படிக்க தேவை. எது படிச்சுக்கிட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு? ஓகேவா? சயின்ஸ் பிசிக்ஸ் படிக்கணும்,
பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி, கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். அதெல்லாம் படிச்சு எத்தனை வரும்? 5 தான் வரும். அதுல 5ல 2 கரண்ட் அஃபேர்ஸ் போயிடுச்சுன்னா 3 தான் வரும். ஆனா திருக்குறள் படிச்சா எத்தனை வரும்? 10 கொஸ்டின் வரும். அப்ப வெயிட்டேஜ் புரிஞ்சு படிங்க. எல்லா யூனிட்டும் நம்ம கவர் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இப்ப ஜியாகிரபில நீங்க கிளாஸ் அட்டன் பண்றத விட்டு மறந்துடணும். ஹிஸ்டரி அப்படித்தான். நீங்க கிளாஸோட என்ன பண்ணிடணும்? கிளாஸ் நடத்துறத வச்சு எழுத முடியுமான்னு பார்க்கணும். இல்லைன்னா விட்டுணும். 4 யூனிட் தான். யூனிட் 6 எக்கனாமிக்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன், பாலிட்டி, அவ்வளவுதான். 4 நல்லா வீட்டுல போய் படிங்க. தமிழ், மேக்ஸ், அவ்வளவுதான். திருப்பி திருப்பி படிங்க. இப்ப 20 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா 18 எடுக்கிற அளவுக்கு படிங்க போதும். அதே மாதிரி எக்கனாமிக்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் 20 கேட்கறாங்களா 18 எடுக்க முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்ணாலே ஒரு யூனிட் தானே. பாலிட்டில 15 எடுக்கணும்னு நினைங்க. அட்லீஸ்ட் 13 எடுக்கலாம். சார் சூப்பரா நடத்துவாங்க பாலிட்டிலாம். அப்ப அது ஈஸியா வந்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. அப்ப திருக்குறள் எத்தனை அதிகாரம் படிக்கணும்? 20 அதிகாரம் படிக்கணும். இப்ப திருக்குறள் எப்படி படிக்கணுங்கிறது இன்னும் சொல்லல. என்ன படிக்கணும்னு சொல்றேன். அடுத்து 2வது என்ன படிக்கணும்? அறநூல்கள் படிக்கணும். அறநூல்கள்ல அவங்களே சொல்லிட்டாங்க 9 நூல் தான் படிக்கணும். பிளஸ் அவையார் பாட்டு படிக்கணும். அடுத்தது 3வது பார்ட் என்ன படிக்கணும்? தமிழின் தொன்மை மற்றும் சிறப்பு. இதுல எத்தனை கொஸ்டின் வரும்? தமிழின் தொன்மை சிறப்புல தமிழின் தொன்மை சிறப்பு, அப்புறம் திராவிட மொழி பற்றிய செய்தி, இதனை இதுல எத்தனை கொஸ்டின் வரும்? இந்த ஒரு டாபிக் மட்டும் சொல்லு. இது டபுள் சைடு டாபிக். எப்படி திருக்குறளோ அதே மாதிரி தமிழின் தொன்மை, தமிழ் சமுதாய வரலாறு. இந்த தலைப்பு எங்க இருக்கு? 6வது யூனிட்ல ஃபர்ஸ்ட் டாபிக் இல்லையா? இந்த டாபிக்கும் தமிழின் தொன்மை ஒண்ணுதான். இங்க தமிழ் சமுதாயம் சொல்லியிருக்கிறாங்க, இங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க? தமிழின் தொன்மைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இதுல 2 கொஸ்டின் கேட்டு இதுல 3 கொஸ்டின் கேட்டா மொத்தம் எத்தனை கொஸ்டின் ஆச்சு? 5 கொஸ்டின்ஸ் ஆச்சு. நீங்க ஜியாகிரபி படிச்சா 5 தான் வரும். இந்த 2 டாபிக் படிச்சா 5 வரும். அப்ப இது ரொம்ப முக்கியமான டாபிக். ஓகேவா? அடுத்தது திராவிட மொழி படிக்கிறோம். இது தமிழுக்குரிய டாபிக் தான். திராவிட மொழியில இருந்து என்ன பண்ணலாம்? தமிழ் சமுதாய வரலாறு கேள்வி வந்து கேட்கலாம். அப்ப இதுல டபுள் சைடு டாபிக். ஓகேவா? அடுத்தது அப்ப தமிழின் தொன்மை சிறப்பு அதை வந்து படிக்கணும். அடுத்து என்ன படிக்கணும்? அறிஞர்கள் படிக்கணும். கரெக்டா? அறிஞர்கள் எத்தனை கொடுத்துக்கிறாங்க? தமிழின் தொன்மை அப்புறம் சிறப்பு. தமிழின் தொன்மை மற்றும் சிறப்பு. அடுத்து 4வதா என்ன படிக்கணும்னா 20 அறிஞர்கள் படிக்கணும். அவ்வளவுதான். இதான் சிலபஸ். இந்த 4ஐயும் படிச்சோம்னா 7வது யூனிட் கவர். இப்ப இதெல்லாம் எப்படி படிக்கணும்னு சொல்லவா? இதை நோட் பண்ணிக்கிட்டீங்களா? 7வது யூனிட் டி கோட் சொல்றேன். இப்போ என்ன படிக்கணும்னு பார்த்தாச்சு. எதுல படிக்கணும்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 1வது ஸ்டெப் 6வதுல இருந்து 12வது வரைக்கும் இருக்கிற அதே வழக்கம் போல அரைச்ச மாவு தான் என்னது? நியூ புக், ஓல்டு புக். இப்போ எப்படி சார் நியூ புக், ஓல்டு புக் எல்லாமே படிக்கணுமா? எப்படி படிக்கணும்னு சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 4 அடியார் புக் எடுத்துக்கிறோம். ஓகேவா? இது ஒரு நூல் எடுத்துப்போம். இது அறிஞர் எடுத்துக்கலாம், நூல் எடுத்துக்கலாம், எதுவும் எடுத்துக்கலாம். இப்ப இதுக்கு எப்படி படிக்கணும்னா 6வது 12வது வரைக்கும் நியூ புக்ல, ஓல்டு புக்ல எங்க இருந்தாலும் 4 அடியார் படிச்சிருக்கணும். சிறப்பு தமிழ்ல 4 அடியார் இருக்கா? படிச்சிருக்கணும். அடுத்து தேவிரா புக்ல 4 அடியார் இருக்கா? படிச்சிருக்கணும். இது வரைக்கும் என்ன கொஸ்டின் கேட்டாங்க 4 அடியார்ல அது வந்து படிச்சிருக்கணும். இவ்வளவுதான். இது என்னது? 4 அடியார். ஒரு தலைப்பு எடுத்துக்கிட்டோம்னா 7வது யூனிட்ல இது எல்லாத்தையும் கவர் பண்ணும். ஓகேவா? இதெல்லாம் கவர் பண்ணி தான் உங்களுக்கு கிளாஸ் புக்கு போறேன். சரியா? ஓகே. அப்ப நியூ புக், ஓல்டு புக் வந்து படிக்கணும். அப்புறம் சிறப்பு தமிழ் நியூ புக், ஓல்டு புக் படிக்கணும். இருந்தா படிக்கணும், இல்லைன்னா 7வது யூனிட்ல இருந்தா படிக்கணும், இல்லைன்னா என்ன பண்ண தேவையில்லை, படிக்க தேவையில்லை. 11th அப்புறம் என்னது 12th நியூ புக்கும் படிக்கணும். அப்புறம் என்னதுங்க ஓல்டு புக்கும் படிக்கணும். அடுத்து தேர்ட் ஒன்னை பொறுத்த மட்டும் என்ன படிக்கணும்? தேவிரா இலக்கியம் படிக்கணும். தேவிரா இலக்கியம். தேவிரா படிக்கலாம், இல்லைன்னா மு வரதராசனார் அவங்க எழுதுன இலக்கிய வரலாறு படிக்கலாம். 2ல ஏதாவது ஒண்ணுதான். ஓகேவா? அடுத்து 4th ஒன் ப்ரீவியஸ் கொஸ்டின். இது எல்லாமே 7வது யூனிட்டுக்கான ரெஃபர் பண்ண வேண்டியது, நீங்க படிக்க வேண்டிய புத்தகங்கள். ஓகேவா?
இதுல ஏதாவது டவுட் இருக்கா? அப்ப 7வது யூனிட் டீகோட் பண்ணோம், என்னென்ன படிக்கணும்னு பார்த்தோம், எங்க படிக்கணும்னு பார்த்தாச்சு. இப்ப 1வது தலைப்பு போவோமா? 1வது தலைப்புக்கு போகணும் அப்படின்னா 1வது என்ன கொடுத்துருப்பாங்க? இப்ப 7வது யூனிட்ல ஃபர்ஸ்ட் தலைப்பு எடுக்கிறோம். அதுல திருக்குறளுக்கு என்னென்ன படிக்கணும்னு சொல்றேன். மொத்தமா சொன்னேன். இப்போ ஃபர்ஸ்ட் டாபிக் வந்துட்டோம். திருக்குறளுக்கு என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்றேன். திருக்குறளுக்கு 1வது ஸ்டெப் என்ன படிக்கணும்னா 20 அதிகாரம் படிக்கணும். நான் சொல்றது ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு சேர்த்து தான் சொல்றேங்க. ஓகேவா? 20 அதிகாரம் படிக்கணும் 1வது ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன? 6வதுல இருந்து 12வது வரைக்கும் இருக்கிற நியூ புக் திருக்குறள், ஓல்டு புக் திருக்குறள் படிக்கணும். 3வது அதர் புக் திருக்குறள். அதர் புக்னா அதர் புக்ஸ்னா உங்களுக்கு தெரியும். இப்போ சிறப்பு தமிழ்ல இருக்கிற திருக்குறள், எத்திக்ஸ் புக்ல இருக்கிற திருக்குறள், எக்கனாமிக்ஸ் புக்ல இருக்கிற திருக்குறள், அடுத்தது காமர்ஸ் புக்ல இருக்கிற திருக்குறள், இப்படி இருக்கிறதா நான் என்னன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறேன், அதர் புக்ஸ் திருக்குறள்னு சொல்றேன். ஓகேவா? அடுத்தது 4th ஒன் சிஏ திருக்குறள். அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் திருக்குறள் என்ன கரண்ட் அஃபேர்ஸ் வரப்போகுது அப்படின்னு நினைப்பீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட்ல என்ன பண்ணுவாங்க? திருக்குறள் சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாரு, இல்ல நரேந்திர மோடி, இல்ல வந்து அமித்ஷா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன், இல்லைன்னா தமிழக முதல்வர், இவங்க பேசும்போது என்ன பண்ணியிருப்பாங்க? திருக்குறள் கோட் பண்ணியிருப்பாங்க. அதைத்தான் நான் என்னன்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன்னா கரண்ட் அஃபேர்ஸ் திருக்குறள் அப்படி படிக்கும். இதான் திருக்குறள் படிக்க வேண்டிய ஐடியா. ஃபர்ஸ்ட் என்ன படிக்கணும்? 20 அதிகாரம் தான் முதல்ல படிக்கணும். அது எதுக்காக படிக்கிறோம்? தமிழுக்காக படிக்கிறோம். 6வது புக்ல இருந்து 12வது வரைக்கும் இது எல்லாமே 1, 2, 3 இதெல்லாம் எங்க படிக்கிறோம்? எதுக்காக படிக்கிறோம்? யூனிட் 6க்காக படிக்கிறோம். மெயினா ப்ரீவியஸ் கொஸ்டின் தமிழுக்கும் படிக்கணும், ஜெனரல் ஸ்டடீஸ்க்கும் படிக்கணும். அவ்வளவுதான். இதான் திருக்குறள் படிக்கிறதுக்கான ஏரியா. ஓகேவா? திருக்குறள் என்ன படிக்கணும்? 20 அதிகாரம் படிக்கணும், நியூ புக் ஓல்டு புக் படிக்கணும், அதர் புக்ஸ் திருக்குறள் இருந்துச்சுன்னா எழுதி வச்சு படிக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் எழுதி வச்சு படிக்கணும், ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கணும். இப்போ வந்து எப்படி எங்க படிக்கணும்னு சொல்லி சோர்ஸ் வச்சு இப்போ எப்படி படிக்கணும்னு சொல்லி திருக்குறளை எந்த மாதிரி தான் படிக்கணும். இப்போ ஒரு திருக்குறள் எடுத்துக்கிட்டோம், அந்த திருக்குறளுக்கு அழுத்தம் கொடுக்கணுமா தேவையில்லையா அப்படிங்கிறத சொல்ல வர. ஓகேவா? இப்போ எப்படி படிக்கணும்? ஒரு திருக்குறள் எடுத்தா எந்த மெத்தட்ல வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஒரு திருக்குறள் எடுத்தா என்ன பண்ணணும் அப்படின்னா திருக்குறளினுடைய பொருள் வந்து படிக்கணும். ஒரு திருக்குறள் அந்த திருக்குறளுக்கான அர்த்தம், பொருள்னா என்ன சொல்றேன்? அர்த்தத்தை ஸ்ட்ராங்கா வந்து படிக்கணும். அடுத்து 2வது ஸ்டெப் சொற்பொருள். அப்படின்னா அதான் பொருள் படிச்சுட்டோமே சார். சொற்பொருள்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள்ல பீலி பெய் சாகாடுன்னு ஆரம்பிக்கும். பீலினா அது மயில் தோகை. இப்ப இந்த மாதிரி அந்த வார்த்தைக்கு என்ன பண்ணணும்? அர்த்தம் வந்து படிக்கணும். 3வது ஒரு திருக்குறள் படிக்கும்போது அந்த திருக்குறள்ல இம்மூன்றும் இதெல்லாம் ஸ்மார்ட் இருக்குங்க. சரிங்களா? இந்நான்கும் உங்க ஸ்டைல்ல படிக்கலாம், நான் வேணான்னு சொல்லல. ஆனா படிக்கும்போது இதெல்லாம் கவனிச்சு படிக்கணும்னு சொல்ல வர. இன்மூன்றும் இந்நான்கும் ஏன்னா எப்படி படிக்கணும் எங்களுக்கு சொல்லி தர்ற அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க இதை ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணாமே நீங்க உங்க ஸ்டைல்லையும் வந்து படிக்கலாம். ஆனா நீங்க படிக்கிற ஸ்டைல்ல இதெல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன். இம்மூன்றும் இந்நான்கும் இவ்விரண்டும் இந்த வார்த்தையெல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப கவனமா படிக்கணும். இவ்வைந்தும் இது மாதிரி திருக்குறள்ல மொத்தம் 25 திருக்குறள் இந்த மாதிரி இம்மூன்றும் இந்நான்கும் இவ்விரண்டும் வரும். இந்த 25 திருக்குறளும் நான் உங்களுக்கு மெட்டீரியல் அந்த இஷ்யூ பண்ணுவேன். ஏன்னா தேடி எழுத முடியாது, உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், அதனால நான் கொடுத்துறேன். ஓகேவா? அடுத்து 4th ஒன் அணி இலக்கணம். அணி இருக்கிற திருக்குறளை ஸ்ட்ராங்கா வந்து படிக்கணும். இப்போ அகர முதல் எழுத்தெல்லாம் என்ன அணி பயின்று வந்திருக்கு? எடுத்துக்காட்டு மெனி பயின்று வந்திருக்கு. இது மாதிரி அணி இலக்கணம் நடத்தும் போது எல்லா திருக்குறளையும் நானே வந்து உங்களுக்கு கொடுப்பேன் நோட்ஸா.
ஓகேவா? அந்த திருக்குறள்லாம் உங்களுக்கு மனப்பாடமா தெரிஞ்சிருக்கும். அவ்வளவுதான். இதான் திருக்குறள் படிக்கிற மெத்தட். ஃபர்ஸ்ட் திருக்குறளை படிச்சு அதுக்கு பொருள் என்னன்னு படிக்கணும். ரெண்டாவது அதுல இருக்கிற கஷ்டமான மீனிங் படிக்கணும். மூணாவது இம்மூன்று மிகிரண்டு விண்ணாண்டு மிகைந்து மின்சுனா படிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அணி வந்து படிக்கணும். அடுத்தது நீங்க படிச்சுட்டு இருக்கிற திருக்குறள்ல ரைமிங் இல்லாத திருக்குறளா இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்படின்னா முதல் லைனுக்கும் ரெண்டாவது லைனுக்கும் ஏதாவது ஒரு ரைம் இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பக அக அப்படி வருது இல்லையா? அந்த மாதிரி வந்து இருக்கிற திருக்குறள்லாம் விட்டுட்டு ரைமிங்கே இருக்காது. அதாவது முதல் லைனுக்கும் ரெண்டாவது லைனுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. நடத்தும் போது உங்களுக்கு சொல்றேன். முதல் லைன் வேற மாதிரி இருக்கும், ரெண்டாவது லைன் வேற மாதிரி இருக்கும். இந்த திருக்குறளுக்கு என்ன பண்ணணும்? இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அவ்வளவுதான். இது திருக்குறள் படிக்கிறதுக்கான மெத்தட். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இப்ப திருக்குறள் என்னென்ன கேள்வி வந்து கேட்பாங்க, எந்த மாடல்ல கொஸ்டின் வந்து இருக்கும் அப்படின்னு பார்ப்போமா? இப்ப நம்ம டாபிக் உள்ள வந்துட்டோங்க. 7வது யூனிட்ல முதல் என்ன படிச்சுட்டு இருக்கிறோம்? திருக்குறள் படிச்சுட்டு இருக்கோம். திருக்குறளுக்கு சோர்ஸ் என்னென்ன படிக்கணும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த திருக்குறளை எப்படி படிக்கணும்னு சொன்னேன். இப்ப என்ன சொல்ல போறேன்னா கொஸ்டினோட டைப் எப்படி இருக்குன்னு சொல்ல வரேன். என்ன சொல்ல வரேன்னா, ஒண்ணு கான்செப்ட்ல கொஸ்டின் வரும், இன்னொன்னு பியூர் திருக்குறள்ல கொஸ்டின் வரும். கான்செப்ட்னா எந்த மாதிரி வரும்? இப்ப லாஸ்டா எக்ஸாம்ல என்ன கேட்டாங்கன்னா, திருவள்ளுவர் ஓவியத்தை வரைந்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்களா? அப்படின்னா என்ன? அது திருக்குறளுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? திருவள்ளுவரோட சிலை எங்க இருக்குது? திருக்குறள் லாஸ்டா எந்த மொழியில மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு? திருக்குறள்ல எந்த அதிகாரம் அதிகமா வந்திருக்குது? எந்த மரத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க? எந்த விதையை மென்ஷன் பண்ணியிருக்காங்க? இந்த மாதிரி கேள்விதான் கான்செப்ட்னு சொல்றேன். ஓகேவா? திருக்குறள்ல பியூரா திருக்குறள் கொஸ்டின் கேட்பாங்க. இந்த மாதிரி 2 டைப்ல கேள்வி வந்து கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்டை ஸ்ட்ராங்கா படிச்சு மனப்பாடம் பண்ணிடணும். ஓகேவா? இப்ப 10 கேள்வி கேட்கறாங்கன்னா அதுல 2 கேள்வி என்ன இருக்கும்? கான்செப்ட் ஓரியன்டா இருக்கும். மிச்சம் 8 கேள்வி தான் என்ன இருக்கும்? அப்போ வந்து பாத்தீங்கன்னா 90% திருக்குறள் தான் வரும். 10% எங்க இருந்து வரும்? கான்செப்ட் வந்து வரும். புரிஞ்சுதுங்களா? ஏதாவது விளங்குச்சா? ரைட். அப்ப திருக்குறள் டைப். இப்ப நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா, திருக்குறளோட கான்செப்ட் தான் படிக்க போறோம். ஓகே. இப்ப என்னெல்லாம் பார்த்தோம்? சிலபஸ் டீகோட் பண்ணோம். அப்புறம் என்ன பண்ணோம்? ஒவ்வொரு யூனிட் எப்படி படிக்கணும், எந்த யூனிட் இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும், எந்த யூனிட் பீக்ல இருக்கும், எந்த யூனிட் வந்து கொஸ்டினை குறைச்சு கேட்பாங்க, எந்த யூனிட் அதிகமா வந்து கேட்பாங்க, எந்தெந்த யூனிட்லாம் படிச்சாலே 80 எடுக்கலாம், இதுல 75+ எதை படிச்சாலும் எடுக்கலாம், 1-2 ஏழை படிச்சாலும் எடுக்கலாம், மத்தது அப்படி இப்படி போட்டீங்கனாலே 80 வந்துடும். இதெல்லாம் வந்து சொல்லியிருக்கேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 7வது யூனிட்ல 20 அதிகார திருக்குறள் படிக்கணும், அறநூல் 9 படிக்கணும், ஔவையார் பாட்டு படிக்கணும், தமிழின் தொன்மை சிறப்பு படிக்கணும். அதுக்கப்புறம் என்ன படிக்கணும்? 20 அறிஞர் வந்து படிக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு சோர்ஸ் என்னன்னா சொல்லும். 6வது 12வது நியூ புக் ஓல்டு புக் சிறப்பு தமிழ் தேவிரா இலக்கியம் இல்லைன்னா மூவா இலக்கியம் ஏதாவது ஒரு ஃபாலோ பண்ணணும். ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து பார்க்கணும். திருக்குறள் படிக்கிறதுக்கு எப்படி படிக்கணும்? திருக்குறள்ல 20 அதிகாரம் மட்டும் இல்ல, நியூ புக் ஓல்டு புக்கும் படிக்கணும். ஓகேவா? அது இல்லாம கரண்ட் அஃபேர்ஸ் எந்த திருக்குறள் படிக்கணும், அதர் புக்ஸ் திருக்குறள் எப்படி படிக்கணும், பட்ஜெட்ல திருக்குறள் எழுதி வச்சு படிக்கணும், அதர் புக் இருக்க திருக்குறள் எழுதி வச்சு படிக்கணும். எப்படி படிக்கணும், எந்த திருக்குறள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஒரு திருக்குறள் எடுத்தீங்கன்னா 2 விஷயத்த கவனிச்சு படிக்கணும். ஒண்ணு பொருள் படிக்கணும், இன்னொன்னு அதுல கஷ்டமான மீனிங் வந்து படிக்கணும். திருக்குறள் 2 இடத்துல கேள்வி கேட்பாங்க. ஒண்ணு பியர் திருக்குறளா கேட்பாங்க, இன்னொன்னு கான்செப்டா கேட்பாங்க. இப்ப நம்ம பார்க்க போறது கான்செப்ட் தான் பார்க்க. உங்களுக்கு ஒரு மெட்டீரியல் வந்து கொடுத்துருப்பாங்க, அது இது சேம் தான். ஓகேவா? பெருசா ஒண்ணும் இல்லை. நான் பார்த்துட்டேன். நீங்க வச்சிருக்கிற புக்கும் சார் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த மெட்டீரியலும் இந்த மெட்டீரியலும் ஒண்ணுதான். இருந்தாலும் இது வந்து பாத்தீங்கன்னா நான் நடத்திட்டே இருக்கனால இதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்ப அதுல படிக்கணுமா இதுல படிக்கணும்னு குழப்பம் வேண்டாம். நீங்க வச்சிருக்கிறதுலே படிங்க. ஏதாவது 1-2 எக்ஸ்ட்ரா கம்மியா இருந்துச்சு, ஒருவேளை நான் வச்சிருக்கல கம்மியா இருக்கலாம், சார் கொடுத்துருக்காங்கல்ல அதுல எக்ஸ்ட்ரா இருக்கலாம், இல்ல சார் கொடுத்ததுல கம்மியா என்னதுல எக்ஸ்ட்ரா இருக்கலாம். 1 or 2 பாயிண்ட் வேரி ஆகும். அதை மட்டும் அப்டேட் பண்ணிக்கலாம். ரெடியா? இப்பதான் நம்ம கிளாஸ்க்குள்ள போறோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிலபஸ்ல 7வது யூனிட்ல ஃபர்ஸ்ட் என்ன படிக்கிறோம்னா திருக்குறள் தொடர்பான செய்திகள். அதான் இப்ப படிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன படிக்க போறோம்? 20 அதிகாரங்கள் படிப்போம். இப்ப நம்ம என்ன படிக்கிறோம்னா 7வது யூனிட்ல திருக்குறள் தொடர்பான செய்திகள் தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இது வரைக்கும் நடத்துனதுல சிலபஸ் ரீகோட் பண்ணதுல எதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க, நான் வந்து கிளியர் பண்றேன்.
எதாவது டவுட் இருக்காங்க? எந்த டவுட் இல்லை அப்படிதானே? நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ நம்ம ஷார்ட்கட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கிளாஸோட எண்டு, ஓகேவா? இந்த கிளாஸோட எண்டு இல்லை, இந்த செஷனோட எண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் வந்து கொடுக்குறேன். இதோட இந்த செஷன் முடிச்சுட்டு பிரேக் அப்புறம் கண்டினியூ பண்ணிக்கலாம், ஓகேவா? இப்போ நம்ம பார்க்குற தலைப்பு என்னது? திருக்குறள் தொடர்பான செய்திகள். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, இங்க என்ன சொல்லிக்கிறாங்க? பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். எத்தனை இயல் இருக்கு திருக்குறள்ல? 4 இயல் இருக்கு. இப்ப ஷார்ட்கட் என்னன்னா, ஒரு 3 வார்த்தை சொல்றேன், அதை மட்டும் நோட்ல வந்து காப்பி பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்ப நான் கொடுத்துருக்கிற மெட்டீரியல் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன். உங்க சார் வச்சிருக்கிறத வச்சுக்கோங்க. இதை பிரிண்ட் அவுட்லாம் போட வேண்டாம். இதுல இருக்கிற எக்ஸ்ட்ரா பாயிண்ட் மட்டும் உங்க நோட்ஸ்ல காப்பி பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகே, இப்ப பாருங்க, 1வது வார்த்தை நல்லா கவனிங்க. அறப்பாயி துறவு. சொல்லுங்க. ஐயோ, நல்லா சத்தமா சொல்லுங்க. ஒரு எனர்ஜி எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப போர் அடிக்கணும் அப்படிலாம் இல்ல. ஓகே, சொல்லுங்க திருப்பி. தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சொல்லணும், ஓகேவா? அறப்பாயி, அறம்னா என்னன்னா அறத்துப்பால்னு அர்த்தம். அறம்னா என்னது? அறத்துப்பால். அறத்துப்பால்ல எத்தனை இயல் இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா 1, 2, 3, 4 இயல் இருக்கு. எத்தனை இயல் இருக்கு? 4 இயல் இருக்கு. இப்ப பானா என்ன அர்த்தம்னா பாயிரவியல். பானது பாயிரவியல். ஈனது இல்லறவியல். துறனது துறவரவியல். துறனது துறவரவியல். அடுத்தது ஊனனா ஊழியல். ஊனனது ஊழியல். இப்ப அதிகாரத்தை கவர் பண்ணுவோம். பாருங்க, அறத்துப்பால்ல மொத்தம் எத்தனை அதிகாரங்க? 4 அதிகாரம் தான் இருக்கா? ஐயோ, எத்தனை அதிகாரம் இருக்கு? சரி, பாயிரவியலுக்கு எத்தனை அதிகாரம்னா, பாயிரவியலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 அதிகாரம் இருக்கு. பாயிரவியலுக்கு எத்தனை அதிகாரம்? 4 அதிகாரம். இல்லறவியலுக்கு எத்தனை அதிகாரம்னா 20 அதிகாரம். துறவரவியலுக்கு எத்தனை அதிகாரம்னா 13 அதிகாரம். ஊழியலுக்கு எத்தனை அதிகாரம்னா 1 அதிகாரம். டோட்டலா கூட்டுங்க, எத்தனை வருது? கணக்குல வீக்கா இல்ல நான் வீக்கா? 20, 21, 13, 34, எத்தனை வரும்? 38 வருதா? அறத்துப்பால்ல எத்தனை அதிகாரம் இருக்கிறதா அர்த்தம்? 38 அதிகாரம் இருக்கிறதா அர்த்தம். பாருங்க, பாய்க்கு எத்தனை மூளை இருக்கும்? பாய்க்கு எத்தனை மூளை இருக்கும்? 4 மூளை இருக்கும். அப்ப எத்தனை அதிகாரம்? 4 அதிகாரம். இல்லறவியலுக்கு முதல் எழுத்து என்ன? இ. 20க்கு எந்த இடத்துல ஆரம்பிப்போம்? ஏங்க ஆக்டிவா இருக்க மாட்டீங்க? 20 இ. இல்லறவியலுக்கு இ ஞாபகம் வச்சுக்க சொல்றேன். ஷார்ட் வேணுமா? நாம படிக்கணும். ஊழினா உளியை ஞாபகம் வச்சுக்கணும். ஊழினா ஒரே ஒரு கம்பி தான் இருக்கும். அப்ப என்ன வரும்? 1 தான் இருக்கும். துறவரவியலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இருக்கு. இன்னும் 13ங்கிற நம்பர் வர மாதிரி பாருங்க. துறவரவியல் அப்படின்னா குடிபியல் அப்படின்னு கேட்டாலும் அதுல எத்தனை அதிகாரம் தான் வரும்? 13 அதிகாரம் தான் வரும். அதே மாதிரி ஒளிவியல்னு கேட்டாலும் எத்தனை அதிகாரம் தான் வரும்? இது பின்னாடி படிப்போம், ஓகேவா? இது ரெண்டுத்துக்கும் எது, அதாவது துறவரவியல்னு கேட்டாலும் 13 அதிகாரம் தான், குடிவியல்னு கேட்டாலும் 13 அதிகாரம் தான், ஒளிவியல்னு கேட்டாலும் 13 அதிகாரம் தான். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா பாருங்க, நல்லா கவனிங்க. ஒருத்தன் மும்மரமா குடிச்சிட்டு துறவரம் போனனால ஒளிஞ்சு போயிட்டான். திருப்பி சொல்லுங்க பாப்போம். நன்றி, வணக்கம். சொல்லுங்க. இன்னொரு தடவை சொல்றேன், கவனிச்சு சொல்லுங்க. ஒருத்தன் மும்மரமா குடிச்சிட்டு துறவரம் போனனால ஒளிஞ்சிட்டான். சொல்லுங்க. இப்ப இயல்ங்கிற கான்செப்ட் 4 அடியார்ல வரும். உங்களுக்கு ஹோம்வொர்க் கொஸ்டின் கொடுக்குறேன், நீங்க கண்டுபிடிச்சு சொல்லி சொல்லுங்க. 4 அடியார்ல எத்தனை இயல் இருக்கு? அத இயல் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு வாங்க. ஓகே, இது ஹோம்வொர்க் கொஸ்டின் வச்சுக்கோங்க. நோட்ல ஒரு கார் நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு செஷனுக்கு ஒரு ஹோம்வொர்க் கொஸ்டின் கொடுப்பாங்க, அதுல இன்னைக்கு இதை வச்சுக்கோங்க. 4 அடியார்ல மொத்தம் எத்தனை இயல் இருக்கு? அதுல இயல் எது? ரெண்டுமே ப்ரீவியஸ் கொஸ்டின் தான், கண்டுபிடிச்சிட்டு வாங்க. ஓகே, இப்ப ஷார்ட்கட் புரிஞ்சிருக்கும். ஒருத்தன் மும்மரமா குடிச்சிட்டு துறவரம் போனனால ஒளிஞ்சு போயிட்டான். ஞாபகம் வச்சுக்கலாமா? ஓகே, அப்ப துறவரவியல் எத்தனை அதிகாரம்னு கேட்டாலும், குடிவியல் எத்தனை அதிகாரம்னு கேட்டாலும், ஒளிவியல் எத்தனை அதிகாரம் கேட்டாலும் ஆன்சர் ஒண்ணுதான். அதுதான் மொத்தமா ஷார்ட்கட் சொல்லிட்டேன். எத்தனை நம்பரு? 13. ஊழினா உளி எத்தனை இருக்கும்? ஒரு உளி தான் இருக்கும், ஒரு கம்பி தான் இருக்கும், 1.
20 ஈ பாய்க்கு 4 மூல, அதனால 4 ஞாபகம் வச்சுக்கலாமா? மொத்தமா எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? அறப்பாயி துறவு. சொல்லுங்க, அறப்பாயி துறவு. பாய்க்கு 4 மூல, இல்லறவியில் 20 ஈ உளி 1, ஒருத்த மும்மரமா குடிச்சு துறவரமெல்லாம் ஒளிஞ்சிட்டான். இதுல எந்த மாதிரி வேணாலும் கேள்வி வந்து இருக்கலாம். எத்தனை இயல்னு கேட்கலாம். அறத்துப்பால்ல எத்தனை இயல்? எப்படி கொஸ்டின் கேட்டா ரீசெண்டான கேள்வி என்னன்னா, அறத்துப்பாலோடு தொடர்பு இல்லாத இயல் எது எப்படி கேட்டுக்கிறாங்க. பாயிரவியல், இல்லறவியல், துறவரியல், ஊழியல். ரெண்டாவது சாப்டர் போலாமா? அடுத்தது ரெண்டாவது சாப்டர் என்னன்னா, பொருட் ஆ ஆ பூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? பொருட் ஆ ஆ பூ. பொருட்பால்ல எத்தனை இயல் இருக்குன்னா 3 இயல் இருக்கு. பொருள்னா என்னது? பொருட்பால். பொருள்னா என்னது? பொருட்பால். இப்ப ஆனா என்னன்னா அரசியல். ஆனா என்னது? அரசியல். அங்கவியல். அங்கவியலுக்கு வேற பேர் இருக்கா? பின்னாடி பாத்துக்கலாம். பூனா என்னன்னா குடிபியல். ஆல்ரெடி படிச்சிட்டோம். எத்தனை அதிகாரம்? 13 படிச்சிட்டோமா? குடிபியலுக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்னது? ஒளிபியல்னு சொல்லலாம். ஓகேவா? இப்ப கவனிங்க, 13 படிச்சாச்சு. மொத்தம் எத்தனை இருக்கு பொருட்பால்ல? 70 இருக்கு. 70ல 13 படிச்சாச்சு. பாருங்க, நீங்க அரசியலுக்கு போகணும்னா என்ன குவாலிபிகேஷன் வேணும்? எந்த குவாலிஃபிகேஷன் தேவையில்லை சார். தெரிஞ்சா போதும். அதான் நம்மளுக்கு வரமாட்டேங்குது. அப்போ குறைஞ்சது 25% தெரிஞ்சிருந்தா தான் அரசியலுக்கு ஃபிட்டு. இல்லைன்னா நீங்க ஃபிட்டு கிடையாது. நீங்க ஞாபகம். அரசியலுக்கு எத்தனை? 25. இப்ப ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 25 13 எவ்வளவு ஆச்சு? 38 ஆச்சா? 70 வரணும்னா எத்தனை பேலன்ஸ் இருக்கு? அதான் ஆன்சர். அங்கவியல் அதுக்கு எத்தனைது? 32 அதிகாரம் இருக்கு. அரசியல் 25 அதிகாரம். அரசியலுக்கு போனா 25 தெரிஞ்சிருக்கணும். அடுத்து குடிபியல்னா ஆல்ரெடி படிச்சுட்டோம். 13, 25, 38 பேலன்ஸ் இருக்கிறது 32. பொருட் ஆ ஆ பூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அறப்பாயி துறவு பொருட் ஆ ஆ பூ ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி கேட்பாங்கன்னா, தொடர்பு இல்லாத இயல் எதுன்னு கேட்கலாம். பொருட்பாலுக்கு எத்தனை இயல் கேட்கலாம். பொருட்பால்ல அரசியல், அங்கவியல், குடிபியல் இதுல எது பொருந்தாதுன்னு கேட்கலாம். இல்ல இதுல ஒண்ணை மட்டும் கொடுத்துட்டு எது பொருட்பாலோட தொடர்புடையதுன்னு கேட்கலாம். கேள்வி நிறைய இதுல கேட்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் போலாமா? அப்ப இதுல என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? அரசியல், அங்கவியல், குடிபியல் ஞாபகம் வச்சுக்கலாமா? அரசியல்னா 25, அங்கவியல்னா 32, குடிபியல்னா 13. ஏற்கனவே ஒருத்த மும்மரமா குடிச்சு துறவரம் பண்ணால என்ன பண்ணிட்டான்? ஒளிஞ்சு போயிட்டான்னு படிச்சோமா? நெக்ஸ்ட் போலாமா? அடுத்தது லாஸ்ட் ஒன், காமகல கற்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். காமகல கற்பு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, காமம் அப்படின்னா இன்பம், இன்பத்து பால் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இன்பத்து பால், இன்பத்து பால். இது வந்து பாத்தீங்கன்னா என்னது? களவியல். என்னது? களவியல். அடுத்தது கற்பியல்னா, கற்புனா கற்பியல். கற்புனா என்னது? கற்பியல். இன்பத்து பால்ல மொத்தம் எத்தனை அதிகாரம்? 7. ஆல்ரெடி என்ன படிச்சோம்? 38, 72. மொத்தம் எத்தனை வரணும்? 133 வரணும். பேலன்ஸ் என்ன இருக்கும்? 25 இருக்கும். அப்படிதானே? 25 வராது. எத்தனை வரும்? எங்கே மிஸ் பண்ணிருக்கோமே? 70க்கு 72. இப்ப கரெக்டா வரும். அப்ப இதுல எத்தனை வரும்? 25 வரும். மொத்தம் 25 அதிகாரம் இருக்கு. அதுல களவியலுக்கு எத்தனை அதிகாரம்னா 7 அதிகாரம். கற்பியலுக்கு எத்தனை அதிகாரம்னா 18 அதிகாரம். இதை எப்படி ஷார்ட்டா ஸ்மார்ட்டா ஞாபகம், நம்ம களத்துல 7 நாளும் படிச்சாதான் ஜெயிக்க முடியும். ஞாபகம் நம்மள வச்சுப்போம். களத்துல 7 நாள் நின்னாதான் ஜெயிக்க முடியும். அப்ப களம் 7 தெரிஞ்சுன்னா கற்பு 18 தான் இருக்கும். ஆனா மொத்தம் 25. அதை வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். இது 3வது. இப்ப ஷார்ட்கட் ரிவைஸ் பண்ணலாமா? என்னோட ஷார்ட்கட் படிச்சோம். இதை நோட் பண்ணிக்கிட்டீங்களா? நோட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் போலாமா? இப்ப ஷார்ட்கட் ரிவிஷன் பண்றதுக்கு மெட்டீரியலுக்குள்ள போயிடும். ஓகே, இப்ப பாருங்க. அறத்துப்பால் என்ன ஷார்ட்கட் வச்சோம்? அறப்பாயி துறவு. பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். அடுத்தது பொருட் ஆ ஆ பூ. பாருங்க, அமைச்சியலுக்கு தான் இன்னொரு பேர் இருக்கு. என்னது? அங்கவியலுக்கு இன்னொரு பேர் தான் என்னது? அமைச்சியல். வேற பேர் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அது. அடுத்தது காமக்கல கற்பு. காமக்கல கற்பு. ஓகேவா? இப்ப ஞாபகம் வச்சுக்கலாமா?
பாய்க்கு 4 மூலை, 20க்கு ஈ, இல்லறத்துக்கு ஈ, ஒருத்த மும்மரமா குறிச்சிட்டு துறவரமான ஒழிஞ்சிட்டான். 1 மொத்தம் 38 முடிஞ்சிருச்சா? அடுத்து அரசியலுக்கு போனோம்னா 25 ஏமாத்தணும். 32 13 ஆல்ரெடி படிச்சுட்டோம். அடுத்தது களத்துல 7 நாள் நிக்கணும், பேலன்ஸ் 18 வரும், மொத்தம் 25, டோட்டல் 133. இதெல்லாம் இப்ப நம்ம ஷார்ட்கட்டா வந்து படிச்சோம். இது ரொம்ப முக்கியமானது. இது கான்செப்ட்ங்கிற ஏரியால கேட்பாங்க. இப்ப நம்ம படிச்சிருக்கிறது திருக்குறள்ல கான்செப்ட் எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? இந்த செஷனுக்கான ஷார்ட்கட்டை இதை வச்சுக்கோங்க. ஷார்ட்கட் திருப்பி சொல்லுங்க. நன்றி, வணக்கம் ஐயா தான் வருது. சொல்லுங்க. அறப்பாயி துறவு. எல்லாம் ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. 2 ஆப்ஷன் உங்களுக்கு. ஒண்ணு என் கூட சேர்ந்து படிக்கிறது, இன்னொன்னு நீங்க வீட்டுல போய் படிக்கிறது. நீங்க வீட்டுல போய் வேற சொல்லி படிக்கலாம். இங்க என் கூட படிச்சுட்டீங்கன்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா அமைதியா இருந்தீங்கன்னா வீட்டுல போய் நீங்க செவுத்துல முட்டி முட்டி மனப்பாடம் பண்ணும். என்ன பண்றீங்க? என் கூட சேர்ந்து படிக்கிறீங்களா? என் கூட சேர்ந்து படிக்கிற மாதிரி இருந்தா நான் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுவேன். இல்லைன்னா இது ரெக்கார்டிங் தான், நீங்க என்ன பண்ணலாம், வீட்டுல போய் திருப்பி போட்டு பாத்துக்கலாம். என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்களா? அதுக்கும் கஷ்டமான கேள்வியாங்க அது. சரி, அறப்பாயி துறவு பொருட்டு பூ காமக்கல கற்பு. இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுங்கன்னா அவங்க என்ன மாதிரி கேள்வி கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம். ஓகே ஓகே, பிரேக் முடிஞ்சு நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். வேற ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன்.